அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் நான் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? காசா ஸ்ட்ரிப், இன்றைக்குள்ள பலஸ்தீன மண், அதுக்குரிய உதவி. இந்த உதவியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அங்க கொடுக்கணும் என்று நாம் ஏங்கி தவிக்கிறோம். இந்த காசா மக்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காசாவுக்கும் அல்லாஹ் பலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை. அந்த பிரச்சனையை இப்பொழுது பேசுவதற்குரிய நேரம் இல்லை. அதை நீங்கள் எல்லோரும் எல்லா நாளும் தேடி படிக்கக்கூடிய விதத்தில் இன்றைக்கு அதாவது சோசியல் மீடியாக்குள்ள நிறைய தகவல் பரிமாற்றப்படுகிறது. அதனுடைய வரலாறை நான் சொல்வதற்குரிய நேரமாக இதை நான் பார்க்கவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன், இது ஆழமாக கல்பல பதிவு செஞ்சுக்கணும். ஆழமாக இன்றைக்குள்ளவர்கள் இளைஞர்கள் சில பேர் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்கன்னா, அல்லாஹ்வோட உதவி இங்க இல்லையா வரணும்? இன்னும் இல்லையே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில பேர் எடுத்து கணக்கு போடுறாங்க, நோ சான்ஸ். அவங்க யாரு, இவங்க யாரு? என்ன சொல்றாங்க? இஸ்ரேல் யாரு? வேர்ல்டுல உள்ள எல்லாத்தையும் உட்கார வச்சு பவர்ஃபுல்லான ஆயுதம் யார்கிட்ட இருக்குதுண்டா, நாம் திகைத்து போகிறோம். இஸ்ரேல்கிட்ட இருக்கிறான், இஸ்ரேலர்கள்ட்ட இருக்கிறான். 1948 வந்து குடி புகுந்தவர்கள் கல்ஃப்ல உள்ள ஒரே காபி நாடு ஷியாக்களை விட்டா இவங்க காபி நாடு முழு கல்ஃபையும் பயமுறுத்திட்டு இருக்கிற இவன் யாருண்டா? அயன் டோம். இப்ப இந்த பள்ளிக்கு ஒரு கூட போட்டிருக்கோம், எங்க வீட்டுக்கு ஒரு கூட போட்டிருக்கோம். வேர்ல்டுல ஒரு பகுதியில ஃபர்ஸ்டா உலகத்துல வானத்துக்கு ஆகாயத்துக்கு கூட போட்டவர்கள் இஸ்ரவேலர்கள். ஃபர்ஸ்ட் என்ன கூட? அயன் டோம் என்ற ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது ரோபோட்டிக் டெக்னிக். அதாவது ஒரு மிசைல் வந்தா அது மேக்னெட் பவரோட பின்னாடி விரட்டி போய் அதை உடைச்சு தரமட்டமாக்கி வானத்திலே கதை முடிச்சது. அது கீழே உழுவுறதுக்கு சாத்தியம் இல்லாத அளவுக்கு அயன் டோம், வானத்துல போட்ட இரும்பால போட்டப்பட்ட கூரை. இந்த டெக்னாலஜி அமெரிக்கா பிச்சை கேட்கிற அளவுக்கு, என் ஞாபகம் சரி, 2019 அந்த காலப்பகுதியில் அமெரிக்கா இதை திகைத்து பார்க்குது. வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெக்னாலஜி. தண்டை இது என்ன மேற்பரப்புல இதுக்கு போற வான்பரப்புலதான் போற நடக்கும். தரை மார்க்க போற விட மேல போட்டு முடிச்சு கதையை முடிச்சு போயிருவாங்க. அதனால் இந்த அயன் டோம், இந்த டெக்னாலஜி அவர்கள் கேட்கிறார்கள். இஸ்ரேல் ஃபர்ஸ்டா கொடுக்கிற நாடு அமெரிக்கா. சரி, இவங்க வச்சிருக்கிற போர் டேங்க் மெர்காவா வெர்ஷன் 4 வேர்ல்ட்ல உள்ள நம்பர் 1 டேங்க் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் கையில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது என்ன? வேர்ல்டில் உள்ள மிக பலசாலியான உளவுத்துறை CIA, மொசாட், இந்த ரெண்டு பேர் தான் உங்களுக்கு கேள்விப்படும். ரஷ்யாவுடைய உளவுத்துறை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்களா? சைனா உளவுத்துறை பத்தி கேள்விப்பட்டீங்களா? இந்த பேர் வராது. உலகத்தில் அந்த டைம்ல இந்த மீடியாக்கள் ரெண்டு உளவுத்துறை பேர் வரும். ஒன்று CIA, அடுத்தது மொசாட். நம்ம நாடு பக்கத்து நாடு இந்தியாவுடைய ரோவை நாங்கள் பேசிக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மொசாட் CIA யாரு? CIA என்பது அமெரிக்கா, மொசாட் என்பது இஸ்ரேலுடைய உளவுத்துறை. இந்த நாடு 1948க்கு பிறகு பிறந்து உலகத்தில் பலமான உளவுத்துறையாக மாறலாம் என்று கேட்டார். வேர்ல்டுல CIA பீட் பண்ணி மொசாட் இருக்கின்ற சில அறிக்கைகள் சொல்லுது. அப்படி பலமான உளவுத்துறை. அடுத்தது ஏதாவது நடந்தா அவர்களுக்குள்ள மிக பெரும் பலம் என்ன தெரியுமா? ஏதாவது பிரச்சனை நடந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் போன் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுவாரு? அவர் வருத்தத்தை தெரிவிப்பாரு. அங்க அப்படி இல்ல. அமெரிக்கன் பிரசிடென்ட் பிளைட்ல இறங்குறாரு, வருத்தம் தெரிவிக்க போன்ல இல்ல, நேரடி இறங்குறாரு. அங்க செனட் சபையில விவாதிச்சு பில்லியன் கணக்கில் இறக்குறார். இஸ்ரேலுக்கு பொருளாதார பிரச்சனையா? பில்லியன்ஸ் இறக்குறார். மோர் கப்பல் வேணுமா? நாங்க கடல்ல கொண்டாந்து நிப்பாட்டுவோம், ஜாக்கிரதை என்றார். இஸ்ரேலுக்கு கை வைத்தால் நாங்க விடமாட்டோம் என்று அமெரிக்கா தன் கப்பலை கொண்டு வந்து வைக்குது. அடுத்த பவர் பிரிட்டிஷ் UK வந்து வைக்குது. முழு வேர்ல்டு அசந்து போகுது. இந்த காசா ஸ்ட்ரிப் வேறு ஒரு ஸ்ட்ரிப் தான். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, இது ஒரு சின்ன, அதாவது வேறு என்ன சொல்ற, கடற்கரை ஓரமா உள்ள ஒரு சின்ன ஸ்ட்ரிப். அந்த 10 லட்சம் மக்கள் வாழ்ற இந்த பகுதியை அழிக்க வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெர்காவா டேங்க், அயன் டோம், அதாவது அவங்களுடைய ட்ரோனை பொறுத்தளவுல
அந்த ட்ரோன்ல மிக தேர்ச்சி பெற்றவர்கள் இஸ்ரேல்கள். தனக்குள்ள உளவுத்துறை மிகவும் பலம் வாய்ந்த உளவுத்துறை. இந்த பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா எனி டைம் வேர்ல்ட் லீடர் அமெரிக்கா தங்க வீட்டோ யுஎன் ஐநாவுல என்ன பேச்சுவார்த்தை நடந்தாலும் ஒரே அடியாக மெஜாரிட்டி வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரே அடியா வீட்டோ பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது. G8 நாடுகள் கை கட்டி பார்க்கிறது ஒன்றும் பண்ண இயலாது என்ற பொருளாதார வர்த்தகம் அத்தனை யகூதிகளோடு நிற்கிறது. இவ்வளவு பலத்தையும் அல்லாஹ் ஏன் ஒன்று சேர்த்தான் தெரியுமா? இப்பதான் அல்லாஹ்க்கு ஒரு சுன்னத் இருக்கிறது, நன்றாக புரிந்துக்கோங்க. அல்லாஹ்வோட உதவி வரணும்டா இதுவரைக்கும் நான் சொன்ன செய்திகள்ல சிம்பிளா உதவி வரல. ஹாஜர் அம்மா எங்க இருந்தோ வந்தாங்க, தன் கணவனை விட்டுட்டு போனாரு, அவர் விட்டுட்டு போனாரு, இந்த அம்மா ஓடினாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. மூசா நபிக்கு அப்படி. இங்க உதவி வரணும்டா நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுல ஒரு சுன்னத் என்ன தெரியுமா? சுன்னத்துல்லாஹி அல்லதி கத் ஹலத் மின் கப்ல். இதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய சுன்னத்து போய்விட்டது என்கிறான் அல்லாஹ். வலம் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. நபி அல்லாஹ்வுடைய சுன்னத்துல எந்த மாற்றமும் பார்க்க மாட்டீங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய ஸ்டேட்மெண்ட். அல்லாஹ்வுடைய சுன்னத்துல எந்த மாற்றமும் பார்க்க மாட்டீங்க. என்ன அல்லாஹ்வுடைய சுன்னத் தெரியுமா? வல்லாஹி எக்கச்சக்கமான சுன்னத்தை நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய சுன்னத் அதுல ஒரு சுன்னத் சூரத்துல் பக்கரா பேசுது. எத்தனையோ சின்ன கூட்டங்கள், எத்தனையோ பெரிய கூட்டங்களை, எத்தனையோ சின்ன கூட்டங்கள் முறையடிச்சிருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் தெரியுமா? எத்தனையோ பெரிய கூட்டங்களை, எத்தனையோ சின்ன கூட்டங்கள் அந்த போர்ல வென்றிருக்கிறது. என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய சுன்னத்துல ஒன்றுதான். நீங்க எல்லா ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா போரையும் எடுத்து ஒரு பேனாவை எடுத்து எழுதுங்க, எனக்கு காட்டுங்க ஒரு போர்ல ரசூலுல்லாஹ் வறட்சி இல்லாத, வறுமை இல்லாத, கடுமையான பிரச்சனை சந்திக்காத ஒரு போரை சொல்லுங்க. பத்ர் ஒட்டகம் 100க்கு குறைய, ஆட்கள் 300 to 313 சில ரிவாயத், 320 சில ரிவாயத். அப்போ ஒரு ஆளுக்கு 3 ஒட்டகம். பத்ர்ல என்ன இருந்துச்சு? ஒண்ணு இல்ல. ரமலான் 17, ரமலான் அவர்கள் ரமலான் இரவு நின்று தன் உடம்பும் இறங்கி அவர்கள் ரொம்ப பலகீனப்பட்டிருக்கிற நேரம் தான் அல்லாஹ் அந்த யுத்தத்தை தேர்ந்தெடுத்தான். அப்படி என்ன? இது பத்ர். உஹத போய் பாருங்க, அஹ்ஸாப போய் பாருங்க, கல்லு கட்டி 10,000 பேர் சூழ வந்தாங்களே, அது அஹ்ஸாப். அஹ்ஸாப நீங்க போய் பாத்தீங்கன்னா கடுமையான வறட்சி, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். அதே போய் தபூக்குக்கு போய் பாருங்க, அதாவது தபூக்குக்கு போற நேரம் 20,000 பேர் முஸ்லீம் படை. அப்ப எவ்வளவு படை வளர்ந்துட்டு 20,000 பேர் எடுத்துட்டு போன ரசூலுல்லாஹ் கடுமையான வெயில் காலம், போட தண்ணி இல்ல குடிக்கிறது, தண்ணியில குடிக்கு. நீங்க எந்த வரலாறை எடுத்து உட்கார்ந்தீங்கன்னா நான் சொல்லுவேன் அதுல எந்த பலமும் முஸ்லிம்கள் கையில இல்லை. ஆனா வெற்றி முஸ்லிம்கள். இது என்னன்னு தெரியுமா? அல்லாஹ்வோட வெற்றி வந்து அது கிளியர் கட்டா வரணும், அது டாக்கா இருக்காது, வெளிச்சமா இருக்கு. அல்லாஹ்வோட வெற்றி வரணும் என்ற ஒரு சுன்னத் இருக்குது. ஒரு கூட்டத்தை அல்லாஹ் பலமாக்கிட்டாண்டு வைங்க, இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் பலகீனமாக்கிட்டாண்டு வைங்க. இந்த பலகீனமான கூட்டத்துல வாயில அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை zikr செய்து கொண்டே இருக்கிறாங்கடா, வல்லாஹி அவர்கள் வெற்றி கொள்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போகிறார்கள். இங்க ஃபிரௌன் அல்லாஹ் சொல்றான், அக்கிமிஸ் ஸலாத்த லி zikr, என்ன நினைச்சு பார்க்க தொழுங்க மூசா. அவர் சொன்னார், பயமா இருக்கேன், இன்னனி மஅகுமா அஸ்மஉ வாரா. போங்க மூசா, நான் உங்க 2 பேரோட பார்ப்பவனாகவும் கேட்பவனா நிற்பேன். அந்த அரண்மனைக்கு நீங்க போங்க. போக உள்ள நான் அதை பார்த்துட்டே நிப்ப மூசா, நாங்க நிப்போம் மூசா, உங்களோட நிப்பனுங்கிறான் அல்லாஹ். என்ன நினைச்சு பார்க்க தொழும் என்ற சுப்ஹான ரப்பி. இந்த காசா மக்கள் அல்லாஹு அக்பர் பிஸ்மில்லாஹ் என்ற சத்தம் அங்க கேட்டுட்டே இருக்குது. இவ்வளவு பிரச்சனை நடக்கிற நேரம் அவர்கள் சொன்னால் அல்லாஹ்வுடைய சுன்னத்து வரப்போகிறது. என்ன சுன்னத்து? எந்த கூட்டம் பலகீனமாகி அவங்கள்ட்ட டெக்னாலஜி இல்ல, டெக்னாலஜி இல்ல. எங்க நாட்டில அரசாங்கத்துக்கு எதிராக தீவிரவாதி எல்டிடி கூட்டம், அவர்கள் என்ன பண்ணினாங்க? ஒரு யுத்தம் மேற்கொண்டார்கள். அந்த யுத்தத்துல அவர்கள் சின்ன விமானத்தை கொண்டு வந்து கொழும்புல அந்த கடைசி நாட்களில் ஃபைனல் வார் என்று அறிவித்த நேரம் கொழும்புக்கு அந்த விமானத்தை அனுப்பினார்கள். அது பறந்தது. இப்படி ஒரு விமானம் கூட காசால இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஒன்று கூட இல்லை. அவர்கள் செய்யக்கூடிய சாதாரண ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான சில ஆயுதங்களோடு நிற்கிறார்கள். நான் உங்களிடம் கேட்கிறேன், ஆர்மி ட்ரைனிங் என்றா என்ன தெரியுமா? ஆர்மி ட்ரைனிங் என்ற ஒரு ஆளுக்கு, ஆர்மி ட்ரைனிங் எடுத்த ஒரு ஆளு சாதாரண ஒரு ஆளு ஈக்குவல் ஆக மாட்டார். ஏன் ஈக்குவல் ஆக மாட்டாருன்னா, ஆர்மிக்கு சம்பளம் ஒவ்வொரு நாளும் எப்போ எதுக்கு போகும்? யுத்தத்துக்கு இல்ல. 25 years ஓரே இல்ல, ஆனா சம்பளம் போகும். ஏன்னா அவர் எக்ஸசைஸ் பண்றதுக்கும்
அவர் தண்ணி இல்லாம ஓடுறதுக்கும் மலைக்கு மேல ஏறுறதுக்கும் அவருடைய அந்த கடுமையான முயற்சிக்கு தான் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆமி நின்றா, காசால உள்ள சின்ன பையன் நின்றா, யாருக்கு யாரு பயப்படணும்? இவன் ஓடி வந்து ஒரு கல்ல அடிச்சா அம்மாடின்னு ஒரே ஓட்டமா ஓடுறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்னவன் சொல்லுகிறான் மரணத்தை எங்க குடும்பம் அனுபவிச்சுட்டு அடுத்து நானாக இருக்கலாம். என்ன பேசுறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? சின்ன திரும்பிகளுக்கு வைரலாக போகிறது மீடியாவில். ஆச்சரியமாக இருந்தது. உம்மாமார்கள் தன்னுடைய பிள்ளைகள் கால நீட்ட காலிலையும் கையிலையும் பேரதான். எதுக்கு தெரியுமா? இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய சோதனை. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். யா அல்லாஹ் ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா. இதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் மீது என்ன சுமையை சுமத்தினீர் யா அல்லாஹ், அப்படிப்பட்ட சுமைகளை எங்கள் தலையில் சுமத்தாதே யா அல்லாஹ். ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி, எங்களுக்கு தாங்க முடியாத சுமை எங்கள் தலையில் வைத்து விடாதே அல்லாஹ். நாங்க கேட்கணும் அல்லாஹ்வுடைய அங்க போய் அங்க பார்க்கிற நேரம் அந்த வீடியோக்கள் எதுக்கப்பா பேர் எழுதுறீங்கடா? சின்ன சிறுமிகள் எல்லாம் கொலை செய்யப்படுகிற நேரம், கடுமையாக பொம் பிளாஸ்ட் பண்ணப்படுற நேரம், தலை வேற உடம்பு வேறையா புள்ள பெரியுது. ஃபைனல் மூமெண்ட்ல உம்மா தண்ட புள்ளிய தேடுறாங்க. பொடி வருகிறது, தலை இங்க எது என் புள்ளியோடைய பொடி என்று தெரியாது. அவங்களுக்கு வேற டெக்னாலஜி தெரியாது. பெருசா அவங்களுக்கு எந்த டெக்னாலஜியும் இல்ல. பேனாவை எடுத்து பெர்மனன்ட் மார்க்கர் எடுத்து கையில எழுதுற அந்த புள்ளோட பேரை. ஏனென்றா தலையும் உடம்பும் வேறாக போனா கடைசி நேரம் ஜனாசாவுல இது என் புள்ள ஜனாசான்னு உம்மா பார்த்து கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்துல புள்ள கைய கொடுக்குதுன்னா காலை கொடுக்குதுன்னா ஐசியூல புள்ளேண்டாலே நம்மளால தாங்க முடியல, நம்மளால தாங்க முடியல. இந்த சோதனையை கொஞ்சம் பாருங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த சோதனை வத்தில்கல் ஐயாபுல் உதாபிலுஹா பைனன் நாஸ், காலச்சக்கரத்தை அல்லாஹ் மனிதனுக்குள் உருண்டோட செய்வார். இன்று அவர்களுக்கு என்றால் நாளை எங்களுக்கு, நாளை மறுநாள் இன்னொருவருக்கு இந்த சோதனைகள் மாறும். ஏன் தெரியுமா? ஹஸிபன் நாஸ் ஐயோ மனிதர்கள் நினைக்கிறார்களா அவர்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னோம் அவங்க விட்டுருவோம் நினைக்கிறாங்களா? ஆமன்து பில்லாஹ் சொன்ன ஒத்தோத்தனா அவர் செய்வான் அல்லாஹ் சொல்லுவார். ஆமன்து பில்லாஹ்வை செக் பண்ணணும் என்பார். ஆமன்து பில்லாஹ்வை செக் பண்ற நேரம் எனக்கு பள்ளியும் வானா, இந்த தவா கலமும் வானா, இது வந்தாலே போலீஸ் அது இது பெரிய பிரச்சனை, சிஐடில இருந்து எல்லாம் வர்றான், வேணாம் என்று ஒதுங்கினா ஆமன்து பில்லாஹ்ல ஃபெயில் ஆகிட்டார் என்ற அர்த்தம். நேற்று கூட ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு இடத்தில் நான் பெயர்கள் சொல்ல விருப்பம் இல்லை, இப்படி கொள்கையில் நின்றார், பிரச்சனை வந்தது, அடுத்த பக்கம் போய் யார் இந்த பக்கம் நின்றாரோ அந்த மௌலவி அடுத்த பக்கம் போய் சேர்ந்து விட்டார் என்ற ஊரை பத்தி நேற்று பேசிக் கொண்டிருக்கிற நேரம் சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ்வுடைய என்னை உங்களையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆமன்து பில்லாஹ் என்று சொன்னா சொர்க்க வாயில் திறப்படாது. ஆமன்து பில்லாஹ்வுக்கு செக்கிங் நடக்கும், ஒன்றொன்றா பறிப்பான். பயத்தை தந்து உங்களை உலுக்கி எடுப்போம் என்கிறான் அல்லாஹ். உங்களை சோதிப்போம், பசியை தருவோம் என்கிறான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நடக்காம ஜன்னாவாசல் தரப்படாது. சொத்தை அள்ளி தந்து போட்டு அப்படியே பறிச்சு நடு சந்திக்கு கொண்டு வருவோம் என்கிறான். 5 பேராக வீட்டில் சிரித்து மகிழ்ந்தவங்களை 3 பேராக ஆக்குவோம். அந்த நேரம் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நபியை போய் சொல்லுங்கள், இதெல்லாம் பண்ற நேரமும் அல்லாஹ் 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 என்று சொன்னார். என் வாழ்த்தை தெரிவிங்க நபியே, அவர்களுக்கு என் வாழ்த்தை தெரிவிங்க, அவர்களுக்கு தான் ஜன்னாங்கிறான் அல்லாஹ்வுடைய. இது தான் அல்லாஹ்வுடைய சுன்னத். அல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன? இது சாதாரணமா கிடைக்காது அல்லாஹ்வுடைய. இதை தொடர்ந்து தென்னாவுடைய வாயல் என்பது நம்ம கெட்ட வீடுக்கு இவ்வளவு விலைண்டா, நாங்க கெட்ட வீடுக்கு இவ்வளவு விலை கொடுக்கிறோம்டா, எவ்வளவு வருஷம் செலவழிக்கிறோம், பார்த்து பார்த்து கல்லு பிடிக்கிறோம். சோ எக்ஸ்பென்சிவ், இட்ஸ் சோ எக்ஸ்பென்சிவ். நாங்க வாங்குற வாகனம் இந்த வேர்ஷன்ல வரணும், புதிய முடிவு வரணும், அப்படி இப்படி எவ்வளவோ கட் பண்ண அல்லாஹ்வுடைய. ஜன்னா அவ்வளவு சீப்னு நினைக்கிறீங்களா? ஜன்னா அவ்வளவு சீப்பா? so expensive. இது இங்க கெட்ட வீடு மாதிரி இல்ல, ஸ்விமிங் பூல் வச்சு கேட்ட வீடு மாதிரி இல்ல. இட்ஸ் so expensive.
அதுக்கு தங்கள் வாழ்க்கையால் பதில் சொல்லியாக. எல்லாம் நடக்கிற நேரம் கையை கட்டிக்கொண்டு அல்லாஹ் 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 அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah. சொர்க்கம் எங்கேயாவது குர்ஆன்ல வருதா? ஜன்னாக்குரியவருக்கு தோட்டம் துறவு கொடுத்து அப்படியே சாந்திட்டே இருக்க போக்கல சிரிச்சிட்டே இருப்பாரு, ஜன்னா வாசல கொடுப்போம், எங்கேயாவது குர்ஆன்ல வருதா? அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah. ஜன்னாவுக்கு என்ன லேசா போலாம் நினைக்கிறீங்களா? வலமா யஅலமுல்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமு ஸாபிரீன். உங்களில் தியாகிகள் யார் என்று அல்லாஹ் அறியாமல், உங்களில் யார் பொறுமையாளர் எல்லா மரப்புகளை பல்ல கடிச்சு கண்ணால ஓடும், அப்பையும் அல்லாஹ் என் ரப்பி என்னை கைவிட மாட்டான் என்று நம்பிக்கையோட மனிதன் நிற்பானே, அப்பொழுது ஜன்னாவுடைய கதவுகள் திறக்கப்படும். அப்வாபு ஸமாவாத், வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட்ட அந்த அடியானுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஆல இம்ரான்ல அல்லாஹ் கேட்டது. பக்கராவுல வேற ஸ்டைல்ல கேக்குறான். அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah. சொர்க்கத்துக்கு என்ன லேசா போலாம் நினைக்கிறீங்களா? வலம்மா யஅலமுல்லாஹு அல்லதீன வலம்மா யாத்திக்கும் மஸலுல் லதீன خلوا من قبلكم مسأتهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله. அல்லாஹ் கேக்குறான், சிம்பிளா ஜன்னா அப்படி லேசா தொறது தரலாமா? நாமெல்லாம் பள்ளியில யார் நாங்க நோம்பு பிடிச்சிட்டோம் யா அல்லாஹ், அவ்வளவு பட்டின நின்றோம் யா அல்லாஹ், கியாமுல் லைல் கம்ப்ளீட் யா அல்லாஹ், ஜும்மாக்கு டைம் வந்துரும், சாட்டிஸ்ஃபைட் யா அல்லாஹ். நாங்க ஜன்னானா? நாங்க ஆல்ரெடி நாமளையே அமைதிப்படுத்தி நாங்க ஜன்னாக்கு குவாலிஃபைடு நினைக்கிறோம். உமர் பின் கத்தாப், அதாவது சாஹிபு சிர் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்பாங்க, முனாஃபிக் பட்டியல என் பேருக்கு ஜோக்கில் இது வல்லாஹி உண்மை, நிஜமா கேட்பார், தேம்பி தேம்பி அழுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கேட்கிறோம், ஜுல்ஜிலு ஆட்டுவிக்கப்பட்டார்கள், கட்டும் நோய்வாய்ப்பட்டார்கள், கட்டும் வறுமையில் இருந்தாங்க, அவர்களுக்கு வராததெல்லாம் வராம உங்களுக்கு ஜன்னா போலாமா அல்லாஹ் கேட்கிறது. அல்லாஹ்வோட சுன்னத் இது நடந்தே ஆகும். சீரழிப்பார்கள், அவமானப்படுத்துவார்கள், கேவலப்படுத்துவார்கள், உயிரை பறிப்பார்கள், தோட்டம் துறவில் பறிப்பார்கள். இந்த பள்ளியும் உங்களுக்கு தெரியும். பத்த வைத்தார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும், அவர்களுக்கு ஹிதாயத் கொடுக்க வேண்டும். இந்த உம்மத்திலே யாரோடும் எங்களுக்கு கோபம் இல்லை அல்லாஹ்வுடைய. என்னுடைய சகோதரர்கள் அவர்கள் நிச்சயமாக அவர்களோட கோபப்படுவது என்றால் இந்த தாவாவில் கோபப்பட்டால் என்ன தாவா, என்ன தாவா? அப்துல் வதூத் ஜிப்ரி மௌலவி அவர்கள் சொன்னார்கள், ஆரம்பத்தில் இங்க வந்து கல்லடித்தவர் பின்னாடி வெளியூருக்கு போய் போன் போட்டு சொன்னாராம், நான் கல்லடித்தேன் மோடி, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவருடைய ஆரம்ப செய்திகளை சில நேரம் சொல்லுவார். இப்படி எல்லாம் செய்தவர் ஒரு மூத்த தாய். இந்த நாட்டில் இன்றைக்கும் அல்லாஹ் அவரை வைத்து தஅவா களத்தில் ஒரு பெரும் புரட்சியை செய்ய வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாருக்கு யாரால் இந்த பள்ளியை நிரப்ப போறான்னு எங்களுக்கு தெரியாது. யாரோடும் எங்களுக்கு கோபம் இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆனால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பெருமானார் தப்பு செய்யாமல் அவரை மென்டல் என்று ரோட்ல போய் சொன்னார். தந்த வாப்பாட சகோதரர் நாசமா போங்க மண்ணாடு தூக்கி முகத்தை அடிச்சா, நானும் நீங்கள் ஒரு சபையில நிக்கிற நேரம் எங்களுக்கு அப்படி நடந்தால் நெஞ்சி வெடிச்சிரும் பெரியவர்களே, நெஞ்சி வெடிச்சு போயிரும் பெரியவர்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ராஜாவில் நடக்கிறது. சூனத்துக்குரிய வாயில்கள் திறக்கப்படுகிறது. அங்கு உள்ளவர்களை அல்லாஹ் சூரத்துக்கு அழைக்கிறான், அல்லாஹ் அழைக்கிறான். என்ன எல்லாம் செய்கிற நேரம் பிஸ்மில்லா, எல்லாம் சொர்க்கவாசி என்று சொல்லவில்லை, நான் சில நிலவரங்களை சொல்கிறேன். அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹாதத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். முடிவு அல்லாஹ்வுடைய கையிலே, முடிவு எங்களால் சொல்ல முடியாது. ரப்பு அவன் தான் எஜமானன், அவன் தான் தீர்ப்பு கொடுக்கக்கூடியவன். எங்களுக்கு அவர்கள் போகிற வழிமுறையை தான் பேச முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்கு உள்ள சின்ன சிறுமிகள் எட்டி எட்டி பார்க்கிறார்கள். ட்ரக் வருகிறது, ட்ரக்கிலே வெள்ள புடவையால் சுத்தப்பட்டவர்கள், எங்க உம்மா எங்கன்னு பார்க்கிறார்கள். சில பெண்கள் வந்து பார்க்கிறார்கள், தாய்மார்கள் தந்த புள்ளை எட்டி பார்க்கிறாங்க, புள்ள எங்க? ஒவ்வொரு நாளும் கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுகிறார்கள், கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபிரௌனியை தந்த தலை தூக்கி ஆடுது. இஸ்ரேல் எதை அவர்கள் தௌராத் என்று சொன்னார்கள், எதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நாங்களும் அவர்களும் யார் என்றால் ஒரு வாப்பாவுடைய 2 பிள்ளைகள், இப்ராஹிம் நபியுடைய ஒரு பிள்ளை இஸ்ஹாக், இன்னொரு பிள்ளை இஸ்மாயில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வழிமுறையில் வந்ததுதான் அரபி. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறையில் வந்தவர்கள் தான் இஸ்ரவேலர்கள், பனி இஸ்ராயில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானாவும் தம்பியும் சண்டை, நானாக்கும் தம்பிக்கும். அவர்களும் தாடி வைத்திருக்கிறார்கள், நாங்களும் தாடி வைத்திருக்கிறோம். அவர்கள் தௌராத்தை ஓதுகிறார்கள், நாங்கள் குர்ஆனை ஓதுகிறோம். இந்த பள்ளி புனிதம் என்கிறார்கள், அந்த பள்ளி புனிதம் என்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க வித்தியாசம்? லா இலாஹ இல்லல்லாஹ் மூஸா ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதுதான் வித்தியாசம். லா இலாஹ இல்லல்லாஹ் மூஸா ரசூலுல்லாஹ் என்று நிப்பாட்டி கொண்டார்கள், நாங்கள் ஈசா ரசூலுல்லாஹ் என்றோம், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சேர்த்து சொன்னோம். இவ்வளவுதான் வித்தியாசம். அல்லாஹ்வுடைய அவர்கள் ஏற்க மறுத்தார்கள். அவர்கள் எங்களோடு கால் புணர்ச்சி கொண்டார்கள். நீங்கள் அரபிகள்,
எழுத படிக்க தெரியாதவர்கள், நீங்கள் கேவலமானவர்கள், நாங்கள் பெரிய அறிவாளிகள், நாங்கள் யாரு தெரியுமா, கேவலமா இழிப்பிரமா நினைச்சார்கள். இப்பதான் அவர்களுக்கு துரோகம் செய்தது அவர்கள் மறந்துட்டார்கள். எதை அவர்கள் ஓதுகிறார்களோ, எதை அவர்கள் படிக்கிறார்களோ, எதை அவருடைய உயிர் நாடியோ அந்த வரலாறு இப்பொழுது இஸ்ரேல் மாறி நடக்க போகிறது. என்ன வரலாறு? ஃபிரௌன் பொலிட்டிக்ல ரொம்ப பெரிய அறிவாளி. அவன் பொலிட்டிக் எப்படி செஞ்சான்னு குர்ஆன் தெளிவா சொல்லுது. எல்லாத்தையும் எடுத்து கூட்டம் கூட்டமா டிவைட் பண்ணினான். கூட்டமா டிவைட் பண்ணி ஒவ்வொரு கூட்டத்துக்கும் தலைவர் போட்டுருவான். தலைவரோட உட்கார்ந்து பேசினா கூட்டத்தை விலக்கி வாங்கிடலாம். இதான் டிவிஷன். ஒருத்தர் இருந்தாண்டா 4 துண்டா போட்ட அரசியல், 4 துண்டா போட்டு அரசியல் செய்ய லேசி. ஒரே கூட்டமா நின்று அரசியல் செய்ய கஷ்டம். ஏண்டா அது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் தலைவரை விலக்கி வாங்கினா தலைவர் பின்னாடி கூட்டத்தை விலக்கி வாங்கலாம். கூட்டம் கூட்டமா பிரிச்சு என்ன பண்ணா, நாளைக்கு எங்களுக்கு எவனாவது கை நீட்டுறான்டா, அதான் இன்னைக்கு அடிமையா நிக்கிறாங்க பனி இஸ்ராயேல். இதுல ஆம்பளை பொடிமாக்கள் பிறந்தா வைராக்கியத்தோட வருவான். ஏன் வருவான்? அவங்கள நாங்க அடிமையா வச்சிருக்கிறோம். எவனாவது ஒருத்தன் வந்து நின்றா எங்க ஆட்சிக்கு பிரச்சனையா போயிரும், கொன்றுங்க அவங்க எல்லாத்தையும். சின்ன குழந்தைகளை கொலை செய்யப்பட்டார்கள். பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கா, அவனுக்கு என்ன வேணும்? பனி இஸ்ராயேல கொலை செய்ய தேவையில்ல, பொம்பளை வச்சிரு கிடைக்கிற ஒரு கூட்டத்தை கொன்றுங்கண்டா. ஏன் கொள்ளுங்க? இவங்க நாளைக்கு எங்களுக்கு கை நீட்ட கூடாது. அல்லாஹ் என்ன பண்ணினா, எதுக்கு ஆம்பளை பிள்ளைல கொல்ல சொன்னானோ அதுல உள்ள ஒரு ஆம்பளை பிள்ளை அரண்மனையிலே அவன் வளர்க்க ஆரம்பிச்சான். அவனுக்கு தெரியாமலே நடக்குது. அது நடக்கிற நேரம் என்னாச்சு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன வஜன்னத் வஅயூன் வகுனூஸ், எடுக்கான் தோட்டம், அந்த அதாவது புதையல், நீரூற்றுகள் எல்லாத்தையும் அல்லாஹ் இந்த அடிமைகள் கையில கொடுக்கிறான், பனி இஸ்ராயேல் கையில. அவங்கள கொண்டு போய் கடல்ல மூழ்கி கொடுக்கும். இதே விஷயம் இப்ப அவங்களுக்கு என்ன நடந்துச்சோ இன்றைக்கு அவங்க எங்களுக்கு நடத்துறாங்க. ஏண்டா சின்ன பிள்ளை, இவன் இளைஞனா நாளைக்கு எங்களுக்கு கை நீட்டி பேசக்கூடாது, இப்பவே காலி பண்ணிடுறாங்க. சின்ன சின்னது கொத்து கொத்தா சாவட்டும், ஹாஸ்பிட்டல் இதாகட்டும், எல்லாம் போம் பிளாஸ்ட் ஆகி ஐநா சொல்லுது இவ்வளவு குழந்தை மௌத்து. சுப்ஹானல்லாஹ், சின்ன சிறுமிகள் துடிக்கிறார்கள். ஏன் தெரியுமா? இவங்க இளைஞர்களாகி இவங்க பலமாகி எங்களுக்கு எங்களை இதாக்கினால், அட இதுதானடா ஃபிரௌன் நினைச்சான் உங்க விஷயத்துல, இதுதானே ஃபிரௌன் நினைச்சான். ஆனா அல்லாஹ் உங்க கையில ஆட்சியை தரலையா? திரும்ப ஒரு வரலாறு இவர்கள் பார்க்க போகிறார்கள். இன்றைக்கு இவர்கள் ஃபிரௌனியத்தை செய்கிறார்கள், அந்த பிள்ளைகளை கொல்லுகிறார்கள். பார்க்க முடியாது. சுப்ஹானல்லாஹ், ஒரு வாப்பா தன் மகனை மூந்து கொண்டு அவருடைய 2 கண்ணையும் திறந்து பார்த்து விட்டு கடைசியா மூந்துட்டு சிரிக்கிறார். அல்லாஹ்வுடைய யா ரப் ஜன்னான்னு கேட்கிறார், யா ரப் ஜன்னான்னு கேட்கிறார். இந்த உள்ளங்கள் எப்படி என்று வெஸ்டர்ன் வேர்ல்ட் அவர்களுக்கு சொத்தண்டா என்னன்னு தெரியும், செல்வம் என்றா தெரியும். இப்படி ஒரு மனசு அவர்களுக்கு தெரியாது. உலகமே பார்த்து நடுங்குது. ஒரு சின்ன பையனோட ஒருத்தர் கேட்கிறார், அந்த வீடியோ வைரல் ஆச்சு, வாரீங்களா எங்க ஊருக்கு. அவன் திரும்ப கேட்கிறான், உங்க ஊர்ல ஷஹாதத்து கிடைக்குமான்னு கேட்கிறான். உங்க ஊர்ல ஷஹாதத்து கிடைக்குமான்னு கேட்கிற அளவுக்கு சின்ன சிறுமிகள் அந்த மண்ணுக்காக வேண்டி அவர்கள் போராடணும் நினைக்கிறார்கள். எங்க மண்ணை விட்டு கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி நடக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய சுன்னத் நன்றாக புரிந்துக்கோங்க. இப்ப இவங்க ரொம்ப பலகீனம், அவங்க ரொம்ப பலமான கூட்டம், பலகீனமான கூட்டம். அவர்கள் இப்பொழுது அல்லாஹ்வை நம்புவதை விட்டு விட்டார்கள். அவர்களுக்கு தன்னுடைய மெர்காவால நம்பிக்கை, தன்னுடைய ட்ரோன்ல நம்பிக்கை, தன்னுடைய மிலிட்டரியில நம்பிக்கை, தன்னுடைய படையில நம்பிக்கை. எவ்வளவு சல்லி என்ற வெளிநாட்டுல இருந்தெல்லாம் படையை அனுப்பிச்சு அவ்வளவு பணத்தை கொடுத்து கூலிப்படையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. கூலிப்படை கொட்டுறாங்க, எல்லாம் நடக்குது. இத்தனை நாள் போர் செய்யறதே ஆச்சரியம் என்றாங்க. சின்ன கூட்டம் குழிய தோண்டி உள்ளுக்குள்ள இருந்துட்டு எப்படிப்பா இவ்வளவு நாள் தாக்கு பிடிப்பாங்க? சாப்பாடு எங்காலப்பா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய உதவி இந்த பூமிக்கு வர ஆரம்பித்தால் இந்த பூமி நடுங்கி நிற்கும். பத்ர் களம் உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் மஷூரா கேட்டுட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் 320 பேர். சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு போற வழியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார சொல்லுங்க வேணும், இங்க நில்லுங்க, நான் கூடாரத்தை செஞ்சு தரேன். ஏண்டா இது ஃபர்ஸ்ட் வார், போயிட்டு திரும்பி வர நேரம் நாங்க மௌத்தா போயிட்டோம்டா யார சொல்லலாம் என்றதுக்காக நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட பார்த்து சொல்றாங்க, இருங்க யார சொல்லலாம். அவர் சொல்லுகிறாரு, ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. இல்ல சார், அப்படியே ரசூலுல்லாஹ் வர்றாங்க. பத்ர் களம் உங்களுக்கு தெரியும். பெருமாள் அந்த ரைட் தூங்கவே இல்லை, கையை தூக்கி 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 கேட்டிருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தோல்ல இருந்து துண்டு உழுவுது, திரும்ப போடுறாங்க, திரும்ப உழுவுது, திரும்ப போடுறாங்க, நடந்துட்டே இருக்குது. திடீரென்று ரசூலுல்லாஹ் அபூபக்கர் பிடிச்சு சொல்றாங்க, யார சொல்ல போதும், நீங்க அல்லாஹ்ட்ட நிறைய கேட்டீங்க, ஒரு நைட் அடுத்த நாள் எழும்பி நிறைய நேரம் கேட்டுட்டீங்க, போதும். பெருமாளுடைய முகம் அப்படியே அதாவது மலருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
வானவர்கள் பத்ர் மண்ணை தொடுவதை நான் பார்க்கிறேன் என்றார். வானவர்கள் கீழே இறங்குறத ரசூலுல்லாஹ் தன் கையை கீழே போடல, வானவர்கள் கீழே இறங்கும் வரை உயர்த்திய கை அப்படியே இருந்தது. வானவர்கள் கீழே இறங்குறத ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த கூட்டம் புறமுதுகிட்டு ஓடும், வெற்றி எங்களுக்கு என்று குர்ஆன் ஆயத்தை அறிவிச்சாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதில் எப்படி வெற்றி கண்டார்களோ அபூஜஹல் தோத்தோ, இதேதான் முழு வரலாறு சொல்லுது. இன்றைக்கு பலஸ்தீன மக்கள் பலகீனமாகி விட்டார்கள். ஆனால் அவர்களிடம் அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்கிறார்கள். அந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பலமாகிட்டாங்க. ஆனா இப்ப அவங்க அல்லாஹ்வை மறந்துட்டாங்க. அவங்களுக்கு பொருளாதாரத்து மேல இது. அல்லாஹ் சொல்றான், நிச்சயமா இப்படி நடந்தால் வெற்றி. வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா, அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் எந்த மாறுதலையும் பார்க்க மாட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த வகையில அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், அதாவது இந்த மண்ணிலே நடக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு எங்களால ஒன்றுதான் செய்ய முடியும், நாம துஆ செய்யணும். வானவர்கள் அந்த மண்ணுக்கு இறங்குவார்கள். ரமலான் பரக்கத்து நிறைந்த மாதம். இந்த மாதத்திலே இந்த இரவுகளில் நாம அல்லாஹ்விடம் நிறைய கேட்போம், எங்க உறவுகளுக்காக கேட்போம். நாம் இஃப்தாரில் நிறைய வச்சு மகிழ்கிறோம். அவங்க ரொட்டி துண்டை கண் கலங்கி எடுக்கிறார்கள். ரொட்டி துண்டை எடுத்து கண் கலங்கி சாப்பிடுகிற நேரம் அவர்கள் வீடு வாசலில் இருந்தவர்கள் திடீரென்று அகதிகளாக்கப்பட்டு முகாம்கள் நிற்கிறார்கள். எங்களுக்கு அந்த உணர்வு வர வேண்டும் சகோதரர்களே, எங்களால் ஒன்றுதான் முடியும், அவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய அந்த தன்மை மட்டும்தான். நாம் கையேந்துகிற நேரம் அந்த மண்ணுக்கு வானவர்கள் நிச்சயமாக இறங்குவார்கள். அவர்கள் இந்த யுத்தத்தை முடித்து விடுவார்கள். நல்லடியார்களே, இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், என்னை நினைத்து பாருங்கள், உங்களை நான் நினைக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த செய்திகளை நீங்கள் சில செய்திகளை பார்த்தீங்கன்னா, நபிமார்கள், அதாவது நபிமார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிமார்களுடைய செய்தி வேற. நபியா இல்லாதவர்களை பத்தி குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். நபிமார்களே இல்லை அவர்களை பத்தி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பேசுகிறார். ஏன் தெரியுமா? அதே கேட்டகரியில நாங்க வருவோம். அதற்காக வேண்டி மூசா நபி நபியாவதுக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு சுமார் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்ன, அதாவது ஒரு 8க்கும் 10க்கும் இடையில உள்ள வருஷம் என்ன ஆச்சுண்டா, மூசா நபி ஒரு பேலஸ்ல பிரின்ஸ், அப்படி பலசாலி, ஒரு பொடியன் பாடி பில்டிங் செஞ்சிருந்தா எப்படி இருப்பார்? சாதாரண ஒரு இளைஞருடைய கல்வி எப்படி தெரியுமா? ஒரு வயோதிபர் வயசாலி சிந்திக்கிறது வேற. யாராவது வந்து ஒருத்தரை பார்த்து அவர் ஃபர்ஸ்ட் உருவத்தை பார்த்து அவருக்குள்ள இவர் எப்படி எல்லாம் ஏமாத்துவார் என்றது போகும். ஒரு இளைஞன் பார்த்த உடனே வெள்ள மனசு, அவன் கேட்டா உடனே கொடுத்துருவார், என்ன பண்ணணும் நம்பிடுவார். ஏன்னா இன்னும் அவர் ஏமாறல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் படல. உடனடியா அவரை கண்டு சிரிப்பான். எவ்வளவு பெரிய ஸ்மக்லரோடையும் பின்னாடி போயிடுவான். நல்ல மனுஷனப்பா, ஏன்னா அவன் ஏமாத்தியே கரகண்டு ஒத்துனா நிற்பான். ஆனா ஒரு இளைஞனுக்கு அதை அடையாளப்படுத்த இயலாதண்டா, அவர் வயசுல இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஆனா இளைஞருடைய கல்வி நல்லம். என்ன நல்லம்? எதுக்கும் அவசரமா பள்ளியில நீங்கள் இஃப்தார் வச்சுங்கன்னா கூப்பிட்டீங்கன்னா அவங்க எல்லாம் கச்சிதமா முடிப்பாங்க. ஏதாவது பயம் இருந்தா அவர்களுக்கு ஏற்பாடு கொடுத்தீங்கன்னா சூப்பரா முடிப்பார்கள். வேகமா வந்து என்ன பண்ணணும் என்று கேட்பாரு. அது இளமை. மூசா நபி அன்றைக்கு ராத்திரி வந்தார். வெளியில வாக்கிங் போற டைம், கொஞ்சம் நடக்கிற டைம். பிரின்ஸ் பெரிய ஹால், அவரு நல்லா சாப்பிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி பவர்ஃபுல் ஆனால் போற டைம்ல 2 பேர் சண்டை. ஒரு இளைஞர் என்ன செய்வான், போனா என்னன்னு கேட்பான், ஏன் சண்டை பிடிக்கிறீங்க? அது சாதாரண இயல்பு. 2 பேர் சண்டை பிடிக்கிற நேரம் ஒத்த சொல்லிட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சம் பனி இஸ்ராயீல், இன்னொன்று கிபித்தி. இந்த 2 பேர் 2 கோத்திரம், 2 குலம். அதனால 2 பேர் சண்டை பிடிக்கிற நேரம் பனி இஸ்ராயீல் சொல்லிட்டான், இவன் ரொம்ப மோசம் பாருங்கன்னு ஏதோ சொல்லிட்டான். மூசா நபிக்கு வந்த ஆத்திரத்துல, இன்னும் சண்டை பிடிச்சவனுக்கு இது பண்றீங்களா, அவருக்கு தெரியாது, மிஸ் பண்ணிட்டார் ஜட்ஜ் பண்றதுல பில. அவர் என்ன பண்ணிட்டார்னு ஒரு குத்து குத்தினார். மூசா ஒரு குத்து குத்தினார், கதையை முடித்து விட்டான். அல்லாஹ் சட்டப்படி அவர் குற்றவாளி இல்லை. ஏனண்டா ஒரு குத்துல ஒருத்தன் செத்து போனா அது குற்றம் இல்லை, அதுல அவனுக்கு ரிலீஸ் கிடைச்சிடும். ஏன் கொடுத்துருவாங்கடா, தற்பாதுகாப்புக்கு குத்தினா ஒன்றுதானே, 2 குத்தினாலாம் கொலை. அதுக்கான குத்திர சொல்லவில்லை, நான் சட்டமாக சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏண்டா கொலை என்பது மறுமையில் முதலில் விசாரிக்கப்படுவது கடுமையான குற்றம். அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மிக மோசமான குற்றம். அல்லாஹ் முதலில் மறுமையில் விசாரிப்பது திமா, ரத்தம் ஓட்டியவர்களை
நடுங்கி நிற்பார்கள். அது ரொம்ப டேஞ்சரானது. அல்லாஹ்வுடைய அவ்வளவு பேரை ஒன்று சேர்த்த சபையில கொலை செய்ததை பத்தி பேசினால் எப்படி நடுக்க வரும். அதை ஒரு பக்கம் வைப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் அடித்தார், கொலை செய்யணும் அடிக்கவில்லை. மூசா, அல்லாஹ் சொல்லுகிறான், மூசா குத்தினான், ஒரு குத்து தான். அவன் செத்து போயிட்டான். அடித்தான் அடி குட்டுத்த அடியில முடிச்சு. அடுத்த நாள் இவர் வர்ற நேரம் அதே ஆள் சண்டை பிடிக்கிறான். அப்பதான் இவருக்கு தெரிஞ்சு, அடடா இவன் தான் சண்டை கேட்க. நேத்து சண்டை பிடிச்சான், நான் அந்த ஆளை பிடிச்சு அடிச்சுட்டேன். இன்றைக்கு இவன் அவன் பார்த்துட்டு, ஆகா என்னத்தான் அடிக்க வர்றாருன்ற உடனே கத்து சொல்லிட்ட, இவர் தான் நேத்து சாகடிச்சவர். அது ஊர் முழுக்க எப்படியோ போக போகுதா. மூசா நபி இதுக்கு மேல ஊர்ல இருந்தா என்ன கொன்றுவாங்க என்ற அச்சத்துல ஒரு இளைஞன் ஊரை விட்டு வெளியே போறார். ஊரை விட்டு போக்கல பெரிய கார் ஒன்று கூப்பிட்டுட்டு தன் பேக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஃபுட்ஸ் ஐட்டம் எல்லாம் ஏத்துங்க. ஏன்னா ஒரு பிரின்ஸ், அவர் அரண்மனையில அவர் அவங்க டெடா யாரு? ஃபிரௌன். மிஸ்டர் ஃபிரௌன் தான் டெடா. அவர்கிட்ட வளர்த்த வாப்பா, அவங்க உம்மா, அதாவது பெத்த உம்மா வேற வளர்த்த உம்மா வேற. அவன் ஃபிரௌனே கேட்பான் குர்ஆன் ஒரு இடத்துல, அலம் நுரப்பிக்க ஃபீனா வலீதா வல பிஸ்த ஃபீனா மின் உம்ரிக சினி, உன்னை நான் எடுத்து வளர்க்கவில்லையான்னு கேட்பான். வாப்பா தானே. அலம் நுரப்பிக்க ஃபீனா வலீதா, சின்னத்துல உன்னை எடுத்து நான் பராமரிக்கலன்னு கேட்பான். இங்க நீ பல வருடங்கள் வாழவில்லையான்னு கேட்பான். அப்ப ஃபிரௌன் அப்படி நின்றாலும் அவருக்கு தெரியும் பனி இஸ்ரவேல் ஹிப்தி கிளாஷ், ரொம்ப பெரிய கிளாஷா போகுது, என்ன கொன்றுவாங்கன்றதுக்காக ஊரை விட்டு வெளியே போறார். உடுத்த உடுப்போடு, உணவு இல்லை. அல்லாஹ் நினைக்கிற அடியார்களை பத்தி நான் பேசுகிறேன். அப்படி ஒண்ணு நினைச்சவரு ஊரை விட்டு ஏன் போறாண்டா, அவர் கொஞ்சம் பயம். குர்ஆன் மிக தெளிவா சொல்லுது, மூசா நபி ரொம்ப பயம். ஃபிரௌன் அல்லாஹ் போங்கன்னு சொல்லக்குள்ள அவர் சொன்ன, யாரும் ஃபிரௌன் நபி ஆயிட்டாரு. இதுக்கு பிறகு ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு நடக்கிறது நான் சொல்றேன். அல்லாஹ் சொல்றான் நபி ஆக்கி போட்டு, இது ஹபிலா ஃபிரௌன். இவர் அல்லாஹ்ட்ட சொல்றாரு, யாரோ ஃபிரௌன். அவன் முன்னாடி போய் நான் பேசுறேன், ஓலா யந்தலிகு லிசானி, எனக்கு பேச்சே வராதே யா அல்லாஹ். வயலிகு ஸத்ரி, என் நெஞ்சு இறுகி போயிருமே யா அல்லாஹ். ஃபார்சிலினா ஹாரூன், என் தம்பி ஹாரூன் அனுப்பியால. ஓ ஹப்ஸு மின்னி லிசான், என்ன விட அப்படி பேசுவார் யா அல்லாஹ். மூசா நபி அவர் கைத்தடிய கீழே போட்ட பாம்பா மாறிச்சு. ஒரே ஓட்டம் அல்லாஹ் முத்பிர், யா மூசா லா தகஃப், மூசா பயப்படாதீங்க வாங்க மூசா, அல்லாஹ் கூப்பிடுறா. கொஞ்சம் பயந்த சுபாவம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அவரு அடிக்கிறதுல பாடியில பில்டா இருந்தாலும், அப்படி பில்டரா நின்றாலும் கல்வியில் ஒரு பயம் இருந்தது. அவர் ஊரை விட்டு போகிறார். ஆனா அவர் நல்லவர், ரப்பை நினைத்து பார்ப்போர். அல்லாஹ் சொல்லுகிறான், போற வழியில ஒரு மர்டர் பண்ணிட்டு போற வழியில, இறைவா இது அமரு ஷைத்தான், ஷைத்தாண்ட வேலையா அல்லாஹ், என்ன மன்னிச்சிரியா அல்லான்னு கேட்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவரை மன்னிக்கிறார். குர்ஆன் சொல்லுது, அவரை மன்னித்து விட்டார். ஊருக்கு போறவரு மதியனுக்கு போனா அங்க ஒரு கூட்டம் கிணத்துக்கு பக்கத்தில், அந்த கிணறை நீங்க போய் மதியன்ல பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பகுதிகள் எல்லாம் உலகத்தில் இன்றைக்கும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தூர் மலை அந்த பகுதிகளில் இன்னும் இருக்கிறது. அந்த கிணத்துக்கிட்ட போனா ரஷ், கடுமையான ஆட்கள். அந்த ஊர்ல ஆடு மேய்க்கிறவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. அந்த டைம் வந்து தண்ணி குடிக்கிற டைம். 2 பொம்பளை பிள்ளைகள் ஓரமா நிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எத்தனையோ பேர் நிப்பாங்க. மாகோட டவுன்ல நிப்பாங்க 2 பொம்பளை பிள்ளை, ஹில்ஸ் பக்கத்துல 2 பொம்பளை பிள்ளைகள் நிப்பாங்க. இதெல்லாம் குர்ஆன்ல வரல. ஒரு பொடியன் போற நேரம் 2 பொம்பளை பிள்ளைகள் நிக்கிறாங்க, 2 யுவதிகள் நிக்கிறாங்க. இவருடைய கல்ப கொஞ்சம் பாருங்க. அல்லாஹ் யாருக்கு எதை என்ன மேட்டர் அல்லாஹ் பேசுறான்னு பாருங்க. தன்னை நினைக்கிறவருக்கு அந்த பிரயாணத்துல ரப்போட அவர் உறவு வைத்திருக்கிறார். வேற எதுவுமே அவருக்கு தெரியாது. தன் ரப்பை விட்டால் வேற யாருமே தெரியாது. அங்க போய் கேட்கிறாரு, என்னம்மா கத்துப்புக்குமாங்கிறது, உங்க 2 பேர் விஷயம் என்னம்மா, ஏம்மா இப்படி நிக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. அந்த நேரத்தை அவங்க சொல்றாங்க, எங்க வாப்பா ஷேகுல் கபீர் ரொம்ப பெரிய வயசாளி, ரொம்ப வயசாளி. அவர் வயசுனால அவருக்கு வரையலாது. அவ்வளவு ஆம்பளையில் நிக்க அந்த 2 பொம்பளையில யாரும் பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு தேவை அவங்க வேலை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனுஷன் நொண்டி நொண்டி வருவான், நீங்க அவசரமா போவீங்க. அந்த இடத்துல அல்லது ஒரு குருடன் வர்றான், ரோட்டை மாத்திட்டு போய் டைம் இல்ல, ஐம் சாரி, நான் அவ்வளவு ஸ்பீடா போறேன் என் பிசினஸ் மேட்டர்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எப்பயும் நம்ம சுயநலமா நிற்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி தந்த பாடம் சுயநலம் அல்ல, சுயநலம் அல்ல. இரக்கம் காட்டுங்கப்பா, பாசம் கொட்டணும் என்றாங்க சஹாபா. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த பேர குழந்தைய மடியில வச்சுட்டு கொஞ்சுறாங்க. அக்ரபின் ஆபிசன் ஜாலிசன் அப்படி உட்கார்ந்து இருக்கிறார். அவர் சொல்றாரு, மஹா கப்பல்து மின்ஹும் அஹதா, யார சொல்லலாம், எனக்கு 10 புள்ள ஒத்த கூட மோந்ததில்லை. இப்படி யார சொல்லலாம்,
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், இரக்கம் காட்டாவிட்டால் இரக்கம் கிடைக்காது என்றார். ஒரு மனுஷன் கீழே விழுந்திருந்த ரத்த வெள்ளத்துல தூக்கி எடுத்து போடுங்க, அவர் ஹாஸ்பிடல்ல கொட்டி போங்க. நாளைக்கு உங்க வாப்பா அந்த மாதிரி இடத்துல நிக்கலாம். அல்லாஹ்வுடைய பலர்கள் சொன்ன செய்திகளை நான் காதால் கேட்டிருக்கிறேன். நாங்க வந்தோம் அந்த இடத்துல உண்மையாவே இதுக்கு ஒரு பல ரமலான்களுக்கு முன்னாடி எங்க ஏரியாவுல 2 இளைஞர்கள், அதாவது இளைஞர்கள் ஆன் த ஸ்பாட் போனார்கள். ஒருத்தர் ஆன் த ஸ்பாட், இன்னொருத்தர் அசான் சொல்லுகிற நேரம் மௌத்தா போனார்கள். ஆனால் அந்த ஜனாஸா இங்க ரோட்ல நைட் அவர்கள் கியாமுல் லைல் தொழுகைக்கு, அதாவது இஷா தொழுது விட்டு நான் இறங்குறேன், அந்த மௌத்தாயின் ஒரு இளைஞன் மேல ஏறார் படியில. இன்றைக்கு அவரை பார்ப்பது போன்று எனக்கு சலாம் சொன்னார் சிரித்து விட்டு. நான் சலாம் சொல்லிவிட்டு இறங்கினேன். அன்றைக்கு சுமகு நேரம் அவர் இறந்து போகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் அவசரமாக வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்து போனார். ஆனால் பிறகு சொன்னார்கள், வருகிற நேரத்தில் கண்டோம், எப்படி யாரோ வந்தா நாங்க வேகமா வந்துட்டோம் வாகனத்துல, இவங்க நாடு பொருள்தான் தெரிகிறார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே நிலைமை அவருடைய குடும்பத்துக்கு நடந்தால் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தீன் என்ன சொல்லுது? நீங்க ரோட்ல போற ஒரு முள் இருந்த ஓரமாக்குங்க, நீங்க தப்பிட்டீங்க, அடுத்தவனை தப்ப வைங்க. இதுதான் இஸ்லாம். இரக்கம் வானத்திலிருந்து வர வேண்டும் என்றால் நீங்கள் இரக்கம் காட்டணும். அல்லாஹ்வுடைய நோயாளியை பார்க்க போகணும், கஷ்டப்பட்டவரை பார்க்க போகணும், அனாதைகளை அரவணைக்கணும். அந்த அன்பும் பாசமும் நம்ம கல்வியிலிருந்து வரணும். இது ஈமான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லோரும் அவங்க வேலையில பிஸி. இந்த 2 குமரி பெண்களை அசந்து போய் நிக்கிறாங்க வெட்கத்தோடு, அவர்களுக்கு கூச்சத்தோடு. அவங்களுக்கு ஒரு ஆம்பளை துணை இல்ல. இவர் போய் கேட்கிறாரு. என்ன கேட்டாரு? தண்ணி கொஞ்சம் எடுத்தார். என்ன வேணும்? இதுதான். அவசரமா எடுத்தார், போனார். அவர் வீரமான ஆம்பளை, தன் பலத்தை பயன்படுத்தினார், தண்ணியை கொடுத்தார், அந்த பொம்பளை அனுப்பிட்டார். போக்குல சிஸ்டர் கொஞ்சம் போன் நம்பர் கொஞ்சம் தரலாமா? கேட்கல. உங்க பேர் என்ன? கேட்கல. அவருடைய கல்புல முழுக்க இருந்தது 2 பேர் கஷ்டப்படுகிறார்கள், உதவணும் என்ற ஒரே ஒரு சித்தாந்தம். எனக்கு ஊடி இல்ல, வாசல் இல்ல, உங்க வீட்டுல வந்து தங்கலாமா? இல்ல. அல்லாஹ் வீடியோ கிளிப் எங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க, நாம அதை பார்க்கல. பட் இன்றைக்கு நம்ம பார்க்கிற மாதிரியே இருக்குது. அல்லாஹ் சொல்ற ஃபகாலையில வெள்ளி மூசா அந்த தண்ணீரை குடித்து விட்டு அவங்க போய்விட்டார்கள். அப்படியே ஒரு நிழல் தேவைப்படுகிறது. அவருக்கு வீடு இல்ல, கூரை இல்ல, சாப்பாடு இல்ல, லஞ்ச் இல்ல, ரெஸ்டாரண்ட் இல்ல, பேங்க் கார்டு இல்ல, செக் இல்ல, கேஷ் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு நைட் எங்க தங்க போறோம்? என்ன சாப்பிட போறோம்? ஒரு ஊரை விட்டு ஊர் வந்துட்டோம், யாரையும் தெரியாதே. காலையில வெள்ளி அப்படியே ஒரு மரம் நிழலுக்கு வந்து உட்கார்ந்தார். ஒரு மரம் தான் அவருக்கு கிடைச்சிச்சு. சொன்னார் ரப்பி. அவருடைய வார்த்தை இன்றைக்கும் நாம் உச்சரிக்கிறோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த மந்திர வார்த்தை என்ன தெரியுமா? ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், என்ன ரப்பேன்னு கேட்கிறார். யா ரப்பே, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். நீ இறக்கக்கூடிய நலவில் தேவையுள்ள ஃபகீரா நிக்கிறேன். யா அல்லாஹ், நிச்சயமா உன் அடியானுக்கு நீ இறக்குவாய், அதுல சந்தேகமே இல்லை. நீ இறக்கக்கூடிய நலவில் தேவை உள்ளவனாக நிக்கிறேன். on the spot துஆ கபூல். on the spot துஆ கபூல். இதுதான் ஃபத்குரூனி அத்குருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், இஹ்தாஹுமா. 2 பொம்பளை புள்ள போனாங்களே, ஒரு பொம்பளை புள்ள வீட்டுல இருந்துட்டா, இன்னொரு பொம்பளை புள்ள வாப்பாவோட பேசிட்டு. அல்லாஹ் சொல்றா, 2 பேர் திரும்பி வரல. வீடியோவை எடுத்து பார்க்கிறோம். இஹ்தாஹுமா தம்ஷி. ஒரு பொம்பளை புள்ள நடந்து வர்றா. அப்படி குர்ஆனுடைய ஆயத்து முடியல. தம்ஷி அலஸ்திஹயாயின், வெட்கத்தோட நடந்து வர்றா. ஒரு பொம்பளை புள்ள யுவதி வெட்கத்தோட நடந்து வர்றான்ற ஒரு ஆம்பளைக்கு முன்னாடி. அந்த வெட்கத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவரை ரொம்ப புடிச்சு போச்சுன்னு அர்த்தம். ரொம்ப புடிச்சு போச்சு. ஆனா தப்புல ஈடுபடல. அவர்கள் வேற வார்த்தைகள் பேசல. அவ வந்து என்ன பேசினா தெரியுமா? இன்ன அபி யதுஉக லியஜிஸியக அஜ்ரமா சகைதலனா. எங்க வாப்பா உங்களை கூப்பிடுறாரு, நீங்க எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு அவர் வந்து ஏதாவது பணம் தரணும், உங்களுக்கு கூலி தரணும்னு கூப்பிடுறாரு. என்ன அந்த அம்மா அந்த பொம்பளை போயிட்டான். சுப்ஹானல்லாஹ், ரப்புல் இஸ்ஸத் அதை எடுத்து காட்டுகிறான். அல்லாஹ் ஒரு இளைஞனும் யுவதியும் அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி நடந்தார்கள், ரப்புக்கு எவ்வளவு பிடித்த அந்த மீட்டிங். இன்றைக்கு நடத்துற மீட்டிங் அதே இல்ல. அல்லாஹ்வுடைய இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்களிலும் பேஸ்புக்குகளிலும் மற்ற விஷயங்களிலும் இந்த அதாபு வருகிற மீட்டிங். இன்ன அபி யதுஉக லியஜ்ஸியக அஜ்ரமா சகைதலனா. நீங்கள் எங்களுக்கு எங்க ஆடுகளுக்கு தண்ணி கொடுத்தீங்களே, அதுக்கு கூலி தர எங்க வாப்பா உங்களை கூப்பிட்டாருன்னு போயிட்டார்.
இவர் பின்னாடி போகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், மூசா ஒரு அரண்மனைக்கு சொந்தக்காரர். இன்றைக்கு அவருக்கு சாப்பாடு பார்சலுக்கு அவருக்கு அவங்க வாப்பா கூலி தர்றாரா? அல்லாஹ் தர்றான்னு போட்ட ஒரு துஆவுடைய பரக்கத்தை நான் சொல்கிறேன். அங்க போய் நான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவங்க வாப்பாட்டி இவர் பேசுறார். இவருடைய மனசுல ஏதாவது எடுக்கணும்டா, நீங்க ஒரு பிசினஸ் ப்ரொபோசல் போடுறீங்கடா, இப்படித்தான் ஹாஜியார் இது இத்தனை பெர்சன்டேஜ் ப்ராஃபிட், எனக்கு இந்த ஊர்ல இருந்தே எத்தனையோ பேர் கால் பண்ணி சொல்லிருக்காங்க, இவ்வளவு தருவாராம். அதை காதாக கேட்ட போக்குள்ளே எனக்கு டவுட் கிளியரா வந்துச்சு. மார்க்கெட்ல ப்ராஃபிட் ரேஷியோ கொடுப்பதற்கு ப்ராஃபிட்டுக்கு ஒரு அளவு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத் ஒன்று இருக்குது, ஒரு விதம் இருக்குது. இவ்வளவு தர்றேன்னா இன்றைக்கு போடுங்க, நாளைக்கு உங்களுக்கு பணத்தை முடிச்சிடுறேன்னு அர்த்தம். அது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது சொல்ற விதத்திலே இவருக்கு கணக்கு பார்க்க தெரியல, இவருக்கு வியாபாரமும் செய்ய தெரியாதுன்னு அர்த்தம். கணக்கு என்பது ஒழுங்கா பார்க்க தெரியணும். அப்படியா? இந்த இடத்துல அவருக்கு என்ன அங்க போன இந்த வீட்டுல எப்படியாவது ராத்திரி நின்றா சரி, இன்றைக்கு எப்படியாவது சாப்பாடு எடுக்கணும். நான் யாரு தெரியுமா? நான் பெரிய மன்னருடைய இது, சும்மா வாக்கிங், சும்மா வந்து சுத்தி பார்க்க வந்தேன் உங்க வீட்டுக்கு. ஏன்னா எங்க லெவலை இறக்க கூடாது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், நான் ஒரு கொலை பண்ணி போட்டேன், அந்த கொலைக்கு எனக்கு ஒண்ணும் செய்ய முடியல, நான் இங்க வந்துட்டேன். கேட்கிற ஒரு வாப்பா சொல்றாரு, அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளையோட வாப்பா, அநியாயக்கார கூட்டத்தில் தப்பிட்டீங்க, இதுக்கு மேல வரமாட்டான். அவர் சொன்ன விஷயத்தை அவருக்கு புரிஞ்சுட்டு இவர் நல்ல ஆள், ஆனா அவர் சொன்னது கொலை, நான் கொலை பண்ணிட்டேன்டாரு. வந்தாரு, அவர் நடந்ததெல்லாம் சொன்னாரு. அந்த நேரத்துல அந்த பொம்பளை புள்ள பேசுறதெல்லாம் அப்படியே கொண்டு வாங்க. அப்படியே வாப்பா இவங்களுக்கு பேசிட்டு இருக்கிற நேரம் பாப்பாட்ட அந்த பொம்பளை புள்ள சொல்லுது. ஒரு புள்ள வந்துச்சு, பாப்பா ஜிர்கு அவரை கொஞ்சம் வேலைக்கு எடுங்களேன் வாப்பா, வேலைக்கு வைங்களேன் வாப்பா, கவியுல் அமீன் பலசாலி வாப்பா, நம்பிக்கையாளர் வாப்பா. ஏண்டா அப்படி நம்பிக்கையா நடக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ், என்னோட அவன் நம்பிக்கை ஒரு பொம்பளை புள்ளைக்கு தெரியும் இவர் நம்பிக்கையா இல்லை. அந்த நம்பிக்கை அவர் சொல்றான். வாப்பா பாக்குறாரு, இவ பேசுற இடையில உடனே பாப்பா சொல்லிட்டாரு, புரியுது எனக்கு நினைக்குது, இவங்க ரெண்டு பேர்ல ஒரு புள்ளைய உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தரலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருக்கு கல்யாணம் நடக்குது. 8 வருஷத்துக்கு நீங்க வேலை செய்யுங்க, அதான் மகரண்டாச்சு. அந்த வீட்டுல நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? ரப்பு ஏன் இதை சொல்கிறான்னு தெரியுமா? பெரிய கோடீஸ்வரரை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசல. ஏனண்டா அதை பத்தி அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசலாம், பிச்சமா நிறைய கோடீஸ்வரர் பேசலண்டா. ஏல ஒருவர் அல்லாஹ்வுடைய உதவியை கேட்டா அல்லாஹ் எப்படி கொடுத்தான். உலகத்தில் பலமானவன் ரப்புல் ஆலமீன், அவன் எப்படி பலகீனமான அடியார்களை பலப்படுத்தினான் என்ற பாடத்தை நடத்தினான். இந்த ஒரு துஆவுக்கு அவருக்கு தங்குமிடம் சரி, வைஃப் சரி, ரிஸ்க் சரி, எல்லாம் கம்ப்ளீட். எங்கேயோ ஊருக்கு போனவரு அங்கிருந்து புள்ள குட்டியை பெத்தெடுத்துட்டு தான் திரும்ப நபி ஆகிறார். போகிற வழியில தான் நபி ஆகிறார். அங்கிருந்து 8 வருஷம் அல்லது 10 வருஷம் வேலை செய்கின்றான். போகிற வழியில தான் நெருப்பை காக்கிறார். அந்த மலைக்கு மேல ஏறார். கீழே மனைவி பிள்ளைகள் இருப்பதாக குர்ஆன் சொல்லுது. அங்கதான் புள்ள குட்டி எல்லாம் பெற்றுட்டு அங்க போறார். அல்லாஹ்வுடைய ஃபத்குரூனி அத்குருக்கும், என்னை நினைத்து பாருங்கள் உங்களை நான் நினைப்பேன் என்கிறார். அல்லாஹ்வுடைய ஒரு போதும் இந்த இரவுகளில் நாங்கள் நின்ற தொழுகை வீணாகாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் தொழுகிற இந்த தொழுகைகள் வீணாகாது. நாம் நாவால் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் அதை மிக உயர்வாக வைத்திருக்கிறார். கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் வ ஸகீலத்தானி ஃபில் மீதான் வ ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ரெண்டு கலிமாக்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமா. அல்லாஹ்வுக்கு இந்த நாவுல இருந்து வெளியே வரப்போது அல்லாஹ் ஹபீபத் ரொம்ப விருப்பமா அந்த ரெண்டு கலிமாவை பார்க்க. மீசானில் போட்டால் அது மிக பாரமாக இருக்குமா. நாக்குக்கு ரொம்ப லேசா இருக்குமா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அல்லாஹ்வுடைய சொல்லுகிறோமா? ஃபத்குரூனி அத்குருக்கும், என்னை நினைத்து பாருங்கள் உங்களை நான் நினைக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். நிஅமன் நஸீர். அல்லாஹ்வுடைய நல்லடியார் அப்படி என்றார். இப்பொழுது நாம் அல்லாஹ்வை நினைக்கிறோம் என்றால் அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான், ஒரு நாளும் கைவிட மாட்டான். இப்ப இதை நான் சொல்கிற நேரம் அல்லாஹ்வுடைய உதவி இப்ப இந்த மண்ணில மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு கூட்டம் பலஸ்தீன மக்கள், காசா ஸ்ட்ரிப். உங்களுடைய கல்பு சொல்லும், என்னுடைய கல்பு சொல்லும், இம்பவும் உம்மத்தின் ஒரு கூட்டம். நாம எல்லாம் உம்மத். ரசூலுல்லாஹ் உம்மத்தி உம்மத்தி. ரசூலுல்லாஹ் ஜஸீரத்துல் அரப் வேற, இது வேற, ஐரோப்பா வேற, அப்படி பிரிக்கல. வெள்ள வேற,
கருப்பு வேற ரசூலுல்லாஹ் பிரிக்கல, அரபி வேற அஜமி வேற பிரிக்கல. இந்த உலகத்தில் உள்ள மனிதர் ரசூலுல்லாஹ். இன்றைக்கு அமெரிக்கா, இன்றைக்கு 2024 இவ்வளவு வளர்ந்த அமெரிக்கா சொல்லுது white skin and black skin. You by black, நீ போ கருப்பு, போ கருப்புக்கு இடம் இல்லையா, வெள்ளைக்கு இடமா, அது தோல் குற்றமாடா, அவன் பிறப்புல கிடைச்ச தோல் குற்றமா, அறிவுல அளந்தா நீ வேற என்று சொல்லலாம். இப்படி இன்றைக்கு பேசுது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெருமாவுடைய பிரியாவுடைய உரையில் என்ன சொன்னார்கள்? ஆச்சரியமான ஒரு ஹஜ்ஜத்துல் விதாவுல என் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன். கருப்பர் வெள்ளையர் வித்தியாசம் இல்லைன்றாங்க, அரபி அஜமி வித்தியாசம் இல்லை. இது பேசலாம். அரசியல்வாதிக்கு வந்து புள்ளைய தூக்கிட்டு முத்தம் கொடுத்துட்டு முந்தாய் பாபான்னு பேசலாம். வீட்டுல அவன் புள்ளையோட பேசினாலும் தெரியாது. போற வழியில ஒரு போட்டோ எடுக்கலாம், எடுத்து பேஸ்புக்ல வைரலா போலாம். பாத்தீங்களா, அவ்வளவு இறக்கம் கொட்டுது, பாசம் மின்னுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் நாடகம் நடிக்கக்கூடியவர் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் பிலால் இப்னு ரபா பாலைவனத்துல போட்டு அந்த மணல்ல சுடப்படுற ஆஹத் என்ற உடனே பிலால் இப்னு ரபா யாருன்னு நினைக்கிறீங்க? சந்தை இருக்கு பாருங்க, உங்க சந்தையில நீங்க போய் சைனா போர்ட்ல இங்க சந்தைகள் என்ன விற்பீங்க? ஜெம் விற்பீங்க. அந்த காலத்து சந்தையில அவங்க விக்கிறதுல ஒரு ஐட்டம் என்ன தெரியுமா? மனுஷனை விற்பாங்க. ஆபஷிகள் கருப்பர்களை எடுத்துட்டு வந்து, அபிசீனியா ஆப்பிரிக்கா பகுதி வந்து கருப்பர்களை எடுத்துட்டு வந்து அந்த கருப்பர்களை விலை போடுவோம். 1000, 500, 100 என்ன வித்தா என்ன ஆகும்? அவரை விலைக்கு வாங்கிட்டு ஒருத்தர் போயிட்டாருன்னு வைங்க, தூங்க கூடாது இன்றைக்கு. நான் இப்ப எனக்கு வாங்கி, உனக்கு எந்த கல்யாணமும் இல்லை, நான் இன்றைக்கு ஒரு சின்ன துண்டு பான் தருவேன், நீ சாப்பிடணும். தட்டி கேட்க யாரும் இல்லை. மனித உரிமை ஒன்று இல்ல, ஹியூமன் ரைட்ஸ் ஒன்று இல்ல. மனிதர்களை விலைக்கு வாங்கினா அடிக்கலாம், உதைக்கலாம், மிதிக்கலாம், குத்தலாம், சாவடிக்கலாம், சாப்பாடு தராம இருக்கலாம், ஒண்ணும் பண்ணாம இருக்கலாம். இந்த கட்டத்தில் பிலால் இப்னு ரபாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அந்த கல்புக்குள்ள போய் சேர்ந்துட்டு கருப்பர் என்ற வித்தியாசம் இல்லாம ஹிதாயத் போய் சேர்ந்துச்சு. ஆனா ரசூலுல்லாஹ் கெஞ்சினாங்க. தனக்கு பக்கத்துல நின்று, தனக்கு பொடிகார்டா நின்ற அபூ தாலிபை பார்த்து, தன் வாப்பாட சகோதரரை பார்த்து, லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுங்களே, மத்தத அல்லாஹ்ட்ட நான் பார்க்கிறேன்னு கெஞ்சினாங்க. அல்லாஹ் அந்த கல்புக்குள்ள ஹிதாயத்தை கொடுக்கல. அல்லாஹ்வுடைய அல்லாஹ் இன்னக்கலா தஹதி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹதி மன் யஷா. நபியே, நீங்க நினைக்கிறவங்களுக்கு எனக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியாதுன்றான் அல்லாஹ். அல்லாஹ் நாடகம் என்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இப்ப கருப்படிமை எந்த வேல்யூவும் இல்ல, வித்தாச்சி அஹத் அஹத் அஹத்னு சொல்ற நேரம் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த கல்புக்குள்ள பலந்த ஹிதாயத்தை கொடுத்து விட்டார். அந்த ஹிதாயத்தை கொடுத்த பிறகு இப்ப அவரை விலக்கி வாங்குறாங்க முஸ்லிம்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு விலக்கி வாங்கினால் நம்ம ஆட்கள் என்ன நினைப்பீங்க? இந்த பள்ளியில நம்ம மார்ஷா அல்லாஹ் மார்க்கத்தை படிச்சு நாங்க எல்லாரோடையும் காலுக்கு கால் சேர்த்து நின்றுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே மார்க்கத்தை தப்பாக புரிந்தவர்கள் இப்படி நிக்க மாட்டார்கள். இவங்க வேற, அவங்க வேற, இவருக்கு முசல்லா வேற, அவருக்கு வேறன்னு பிரிப்பார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பிலால் இப்னு ரபாக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? கருப்பு அடிமை ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து பைத்துல் மாலுக்கு ஆக்கினாங்க. ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி. ரசூலுல்லாஹ் தன்னுடைய காலுடைய விரல்களை உயர்த்தி உயர்த்தி ஐன பிலால், எங்க பிலால், எங்க பிலால் கேட்கிறாங்க. மக்கா வெற்றி, அவ்வளவு பெரிய சனம். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் யாருமே இல்லாம தன்னந்தனியா நின்று பிரச்சாரத்தை ஆரம்பிச்சது. உங்களுக்கு தெரியும், அது அந்த நேரத்தில் யாருமே இல்லை. அப்படிப்பட்டவருக்கு எப்படிப்பட்ட கோபம் வரும் தெரியுமா? சாதாரண சொல்றவங்க மாகொடையில 100க்கு 100 ஒரு மனுஷனுக்கு செல்வாக்கு இருக்குதுன்னா காட்டுக்கு பார்ப்போம். எந்த பொலிட்டிக்கல் லீடரே அது கொண்டாங்க பார்ப்போம். 100% ஓட் அவர் எடுத்தாரு, நோ சான்ஸ். வல்லாஹி ரசூலுல்லாஹ் 100% அவர் சொல்லல, எனக்கு ரோட்ல போல அஸ்ஸாதிக்னு சொல்லுங்க, எனக்கு அல்லாமீன் சொல்லுங்க. சில பேர் சொல்லுவாங்க அல்ஹாஜ் அல்ஹாஜ்னு போடுங்க. என்னன்னா ஹஜ் தெரியுமா, இவ்வளவு லட்சம் கொடுத்து அல்ஹாஜ் போடுங்க. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை. அந்த மக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பேர் வைக்க பாக்குறாங்க. என்ன பேர் நல்லோ அல்லாமீன் அஸ்ஸாதிக் கொடுத்து பாக்குறாங்க. அப்படியே திரும்ப கொடுக்கிறாரு. யாரும் அட்டாக் இல்லை. ஒரு நாள் அது அத்தனையும் மாறிச்சு. ஓவர் நைட், ஜஸ்ட் ஒன் டே. அந்த நாள் பெருமானார் நிக்கிறாங்க, மக்களை கூப்பிடுறாங்க, பெருமானார் உரைய ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். உலகம் வெட்டித்து நிக்க போகுது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஸ்டேட்மெண்ட், எந்த மாறுதலும் இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு பின்னாடி ஒரு படை வருதுன்னு நம்புவீங்களா? அந்த மக்கள் நாம் என்று சொல்லல, ஆமா நம்புவோம் என்று சொல்லல, நீங்க உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டீங்களே என்றாங்க. இப்படி ஒரு மனிதரை மாகுடல காட்டுங்க, வேற காட்டுங்க. இப்படி ஒரு மனிதர்
100% செல்வாக்கு. கூப்பிட்ட உடனே மக்கள் வந்துட்டாங்க. தந்த வாப்பாட சகோதரன் அங்க நிக்கிறார், குடும்பத்தார நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். எல்லாரும் எதிர்ப்பேண்டா. எப்படி என்றா, எடுத்து மண்ணை எடுத்து நீங்க இத கதையா கேட்காதீங்க, நீங்க நின்று பேசுறீங்க. உங்க கல்வி விருப்பமான உங்க உறவுகள் நிக்கிறாங்க, ஊர் மக்கள் நிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு குறை சொல்லல, உங்களை திட்டல. அந்த நேரம் வாப்பாட சகோதரர், இவர் பிறந்ததுக்காக வேண்டியே அடிமையை விடுதலை செஞ்சு சந்தோஷம் கொண்டாடினவர் அபூலா, அவங்க நின்று அதாவது மண் எடுத்து தப்பல்ல ஜமாத்தனா அல்லாஹ் நாசமா போக அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த வார்த்தையும் கடுமை என்ன சொன்னார், இதுக்குத்தானே எங்களை கூப்பிட்டீங்க. இப்படி இருந்த ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணில எப்படி ஓடி இருக்கு. எல்லோரும் முன்னாடி அவர் அவமானப்படுத்த அவர் என்ன சொன்ன தப்பான வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஷைத்தானுக்கு பிடிக்காது, ஷைத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் மிக பெரும் பிரச்சனையை உண்டாக்குவான். அந்த வார்த்தை வெளியே வருகிற நேரம் ஷைத்தான் அதை கடுமையான பிரச்சனையை கொண்டு வந்து வைப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ரசூலுல்லாஹை விட நல்லவரை இந்த உலகத்தில் காட்ட முடியுமா அல்லாஹ்வின் அவ்வளவு பேரும் நின்று அவரை ஏசுகிற நேரம் 100க்கு 100 அட்டாக். 100% செல்வாக்கு நேத்து வரைக்கும். இன்றைக்கு 100% அட்டாக். இப்படி நடந்தா 10 கூட்டாளிமா இருக்கு, 4 கூட்டாளி உங்களை எடுத்து தூசணமா பேசி நீ எல்லாம் மனுஷனான்னு கேட்டு வச்சா, அன்றைக்கு நைட் நீங்க லக்ஸரி பெட்ல தூங்கினாலும் உங்களுக்கு தூக்கம் போகாது. ஏன் இப்படி பேசினாங்க, இந்த ஊர்ல எல்லாரும் உங்களுக்கு காரி துப்பினா மென்டல் என்று சொன்னா உங்களுக்கு தூக்கம் போகாது. பெருமானுடைய கல்வி 100க்கு 100% அப்படி இருந்தா, அவர் செய்யாத குற்றத்துக்கு அடுத்த நாள் அவர் மக்களை கூப்பிட்டு, சாரி நான் ஸ்டேட்மெண்ட்டை மாத்துறேன், நான் ஒரு புதிய தலைப்புல பேச போறேன், ஹுஸ்னுல் குலுக், நட்பண்புகளை பத்தி பேச போறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது சாரி மிஸ் ஆகி வந்துட்டு மாத்தல்ல. எந்த அளவுக்கு பிரச்சனை என்றால், இன்றைக்கு ஏசினவர்கள் நாளைக்கு கொலை செய்ய ரெடியானாங்க, அவரை விரட்டினாங்க, கொலை பண்ற அளவுக்கு பகம பாராட்டினாங்க. 10,000 பேர் அவருக்கு எதிராக. இது ஷைத்தானுடைய படை, ஷைத்தான் தேடுறான். நான் உங்களுக்கு எதை சொல்ல வர்றேன் தெரியுமா, பெருமானார் அப்படி நிக்கிற நேரம், அந்த நேரத்துல அவங்க மனைவி வந்து கையை பிடிச்சிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், பெரிய செல்வ சீமாட்டி ஹதீஜத்துல் குப்ரா அமீரத்துல் குரைஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ்வுடைய அபுல் காசிம், யா அபுல் காசிம், எனக்கு தெரியும் நீ போய் சொல்லல. அவங்க ஷஹாதத்தை சொல்றாங்க. எல்லாரும் பொய்ய சொல்ற நேரம் தன்னுடைய நண்பர் தனக்கு முன்னும் பின்னுமாக மரணம் வரைக்கும் அல்ல கபருக்கும் பக்கத்தில் இருக்கிறவர். இன்றைக்கு ரவுதால போய் பாருங்க, அபூபக்கர் சித்திக் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல ஆரம்பத்துல ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, எல்லாரும் என்னை பொய் என்று சொல்கிற நேரம் என் அபூபக்கர் என்னை உண்மைப்படுத்தினார் என்றாங்க. கடைசி நேரத்துல சொல்லுங்க, எல்லா வாயில்களும் பூட்டி விடுங்கள், என் அபூபக்கருடைய வாயிலை தவிர என்றாங்க. அபூபக்கர் என்னை வந்து சந்திக்கலாம் என்றாங்க. அவருடைய மகளை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு ஜன்னாவுடைய மனைவி ஆயிஷா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்தார். ஹிஜ்ரத்துல முன்னாடி பின்னாடி எல்லா இடத்திலையும் முன்னாடி பின்னாடி பக்கத்துல எங்க ரசூலுல்லாஹ் திரும்பினாலும் அந்த பக்கத்தில் அபூபக்கர் நிற்பார். அவருடைய கல்பு அப்படி இருந்தது. அல்லாஹ்வுடைய அவர் வந்து ஷஹாதத்தை சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சாத் பின் அபி வக்காஸ் அவர் 3வது அல்லது 4வது வந்தவர், அவர் வர்ணிக்கிறார், நான் வந்து அடுத்த நாள் பார்த்தேன், அதுக்கு அடுத்த நாள் பார்த்தேன், அதுக்கு அடுத்த நாள் பார்த்தேன், ஒரு கிழமை ஆச்சு யாரும் இல்லை, மறுக்கிழமை ஆச்சு யாரும் வர மாட்டாங்களா ரசூலுல்லாஹ்வுக்கு பையத்து யாரும் இல்லை அப்படிங்கிற 13 வருஷம் எடுத்து செஞ்ச சஹாபாக்கள் மதீனாவுக்கு 83 13 இயர்ஸ் பிரச்சாரத்துல 100 பேர் இல்லை. எபிசினியாக்கு ஒரு கூட்டம் போனது வேற, ஆனா மதீனாவுக்கு எடுத்துட்டு போன சஹாபாக்கள் முஹாஜிர்கள் 80 to 90 13 இயர்ஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிலைமையில ஆரம்பத்துல இஸ்லாத்துக்கு வந்தவர் தான் அந்த கருப்படிமை பிலால். இஸ்லாம் ஒரு காலத்துல எங்கேயோ போச்சு. ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றியில ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, கண்ணு தெரியாத தூரத்துல இருந்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், நுபுவத்துடைய வெற்றி கிடைத்து விட்டது. அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் எட்டி எட்டி பாக்குறாங்க, ஐன பிலால் என்று. பிலால் எங்கன்னு கேட்கிறாங்க. அந்த இடத்துல பிலால் கூப்பிடப்படுகிறார். அஸான் ஹரத்துல போய் உங்களுக்கு அஸான் சொல்லலாமா? எனக்கு இன்னைக்கு அஸான் சொல்லலாமா? ஹரத்துல அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, ஹரத்துக்கு அஸான் சொல்லுவதற்கு என்று ஒரு இடம் இருக்கிறது. ஹரத்துல காபத்துல்லாஹ்க்கு போய் அஸான் சொல்லலாமா? நீங்க போய் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அவ்வளவு அரபிகளும் நிக்கிற நேரம் ஒரு ஹபஷி, ஒரு கருப்படிமை, உலகத்தில் எந்த கண்ணியமும் கொடுக்காம அடிமையாக இருந்தவரை கொண்டு போய் அவ்வளவு பேரும் பார்க்க அல்லாஹு அக்பர் 10 மக்கா வெற்றி நேரம் ரசூலுல்லாஹ் பலச மறக்கவே இல்லை. முஅஸ்ஸின் ரசூலுல்லாஹ்வுடைய முஅஸ்ஸின் மதீனாவுல பிலால் இப்னு அவர்கள் அவரை கொண்டு போய் ஏற்றினார்கள். அரபிகள் கேட்கலையா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு ஒரு அரபி கிடைக்கலையா ரசூலுல்லாஹ்? இன்றைக்கு நீங்க ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா அரபி 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 ஆஜமி இஜ்லிஸினா உட்கார் உட்கார் ஆஜமி ஆஜமி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர நான் சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் காலுக்கு கீழே போட்டு கசக்கினார்களே, வாழ்க்கையில் காட்டி விட்டு கசக்கினார்கள். என் பிலால் என்று பக்கத்திலே வைத்தார். அதனால் தான் பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு அதாவது கலீஃபாக்கிட்ட கேட்டேன், என்ன மதீனால இந்த அனுப்புங்களே. அவங்க ஏலாண்டான், நான் மதீனா விட்டு போறேன் என்றான். எனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவை கடந்து போகலாண்டான், எனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவை கடந்து போகலாண்டாங்க. எனக்கு அந்த ஞாபகமாகவே இருக்கிறாங்க. வாழ கஷ்டம். அபூபக்கரிடம் கெஞ்சி கேட்டார், என்னை மதீனாவிலிருந்து அனுப்பி விடுங்கள் என்றார். அவர் யாருக்கும் பிறகு அதான் சொல்லவில்லை, எந்த கலீஃபாவுக்கும் அதான் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரே ஒரு நாள், அதாவது உமர் பின் கத்தாபுடைய ஆட்சியிலே சிரியா கைப்பற்றப்படுகிறது. அன்றைக்கு மிக மகிழ்ச்சியான நாள். அமீருல் முஃமினீன் அவர்களை கூப்பிடுறாங்க, யா அமீருல் முஃமினீன் வாங்க, சிரியாவை பிடிச்சிட்டோம். சிரியா ஒரு ஊட பிடிக்கல, ஒரு ஊரை பிடிக்கல, ஒரு பெரிய நாடை பிடிச்சிட்டாங்க. உமர் பின் கத்தாப் அவங்க வர்றாங்க. வந்தால் அன்றைக்கு கொண்டாடுற டைம், பாட்டி போடுவோம், எல்லாம் டான்ஸ் பண்ணுவோம். நாங்க மதீனால சின்ன கிராமத்துல இருந்தவங்க ஒரு நாடை பிடிச்சிட்டோம், எந்த பாட்டியும் இல்லை. அன்றைக்கு பிலால் ரலியல்லாஹு சிரிச்சார்கள், சந்தோஷப்பட்ட நாள். அன்றைக்கு அவர் அசான் சொல்ல ஆரம்பித்தார். அந்த அசானை கேட்டவர்கள் அமீருல் முஃமினீனும் மற்ற அவ்வளவு சஹாபாக்களும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஏனப்பான்னு கேட்டார். பிலாலுடைய சவுண்ட், அந்த சத்தத்துக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வருகையும் இவர் சொல்ல, பெருமானுடைய காலத்துல பெருமானார் பள்ளிக்கு வந்து தொழுகிற அந்த ஞாபகம் வந்து தாங்கள் எதை பிடிச்சோம் என்று மறந்துட்டாங்க. இன்றைக்கு சிரியாவுடைய கொண்டாட்ட நாள் என்பதை மறந்துட்டாங்க. தேம்பி தேம்பி அழுதார்கள். ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தொழில்பார்களே, இந்த பிலால் அதான் சொல்லுவாரு, அந்த சப்தம் எங்களை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு கொண்டு போய்விட்டது. பணம் கொட்டுகிறது காலடியிலே. அவருடைய கல்விகள் ரசூலுல்லாஹ் பக்கம் திரும்பி இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எப்படி இந்த தீனை வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்து புரியணும். பெருமாளுடைய கொள்கை என்ன? அரபி அஜமி வித்தியாசம் இல்லை, கருப்பர் வெள்ளையர் வித்தியாசம் இல்லை. அமெரிக்காவுல இன்றைக்கும் கருப்பு வேற வெள்ளையர் வேற. ரப்புக்கு அது ஒன்றுமே தேவையில்லை. ரப்புக்கு என்ன வேணும் தெரியுமா? அவனை நினைத்தார், அவனை நினைத்தார், அவன் நினைப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ருப்ப அஷ்அஸ அக்பர். அதாவது அஷ்அஸ அக்பர் என்றா சாதாரணமாக இன்னைக்கு நீங்க உங்க ஏரியால பைத்தியங்களை பாத்தீங்கன்னா, பைத்தியத்தோட முடிய கொஞ்சம் பாருங்க. பைத்தியத்துக்கு தாடி இருந்தா அந்த தாடியை கொஞ்சம் நீங்க பார்க்கலாம். அந்த தாடி அப்படியே சுருண்டு, அதை இப்படி சுருண்டு சுருண்டு தொங்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. இதுக்கு தான் அஷ்ஹஸ அக்பர்ன்னுவாங்க. அதாவது அரபிகள் பிரயாணம் போற நேரம் டோட்டலா மறைச்சிருவாங்க, கண்ணு மட்டும் தெரியும், மத்த அவ்வளவுத்தையும் மறைப்பாங்க. ஏன் மறைப்பாங்கன்னா, அடிக்கிற மணல், காத்து, மண்ணு எல்லாம் சேர்ந்து தண்ணி கிடைக்காது குளிக்க. அப்ப அரபுகள் நீங்க தாடி பிடிக்குது, நான் 10 நாளைக்கு அரபு நாட்டுல பிரயாணம் பண்ணிட்டேன்னே தாடி இப்படி சுருண்டு தூசியோட சேர்ந்து, இந்த ஃபேனை பாருங்க எவ்வளவு தூசி படிஞ்சிருக்கிறது, இதே மாதிரி அந்த தூசியோட சேர்ந்து வந்துடும். ரசூலுல்லாஹ் எதுக்கு சொல்றாங்க தெரியுமா? அந்த நிலைமைய ஒரு பிரயாணியா நின்றா தண்ணி கொஞ்சம் இல்ல குளிக்கிறது, அவர் இந்த உலகத்துல எப்படிப்பட்ட ஆளா நிற்பார்? அவரை யாரும் கணக்கெடுப்பீங்களா? பள்ளிவாசல் ஒருத்தர் வாராரு, அந்த கோலத்துல வாராரு, நீங்க அவரோட போய் சலாம் கொடுப்பீங்களா? அவரை நெருங்குவீங்களா? ஏன் அவரை பார்த்தாலும் மதுஃபூஇன் பில் அப்வாப் பண்றாங்க ரசூலுல்லாஹ். உங்க வாச கடைகளுக்கு கண்ணியமே கொடுக்க மாட்டீங்க. அவங்க வந்தா, யாராவது ஒருத்தர் வந்துட்டார், ஒரு மந்திரி வந்துட்டார், ஒரு மினிஸ்டர் வந்துட்டாருன்னா, அவர் எந்த ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க சோஃபால பெரிய இடம் வரும். அவரை கண்ணியப்படுத்துறதுக்கு பெரிய மேசைகள் உங்களுக்கு ரெடி ஆகும். ஓன்று நம்ம சொல்லுவோம், வாங்கன்னு சொல்லுவோம். ஏண்டா அவர்கள் கண்ணியமானவர். இப்படிப்பட்டவங்க வந்தா கொஞ்சம் போறீங்களா,
எதுக்கு வந்தீங்கன்னு கேட்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ் சொல்றார், உம்மது ஃபுஐன் அப்வாப், வாச கடைகளுக்கு வந்தால் எந்த கண்ணியம் இல்லாத அளவுக்கு பரம ஏழைகள். அவருடைய தோற்றத்தை நீங்கள் பார்த்தால் மிகவும் அந்த அளவுக்கு இப்படி முடியெல்லாம் இதாகி பரட்ட தலையோடு இந்த தோற்றத்தில் நிற்கக்கூடியவர்கள். அவர்கள் யாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர்கள் யாரு தெரியுமா? லவ் அக்ஸம அலல்லாஹி அபர்ரா அன்னாஹு, அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியமிட்ட ஒரு விஷயத்தை சொன்னால் அவர்களுக்காக அல்லாஹ் சத்தியத்தை நிறைவேற்றாமல் விட மாட்டான் என்றான். அவருடைய கல்விகள் அல்லாஹ்வோடு அப்படி நிற்கிறது. லவ் அக்ஸம அலல்லாஹி அபர்ரா, அவர்கள் சத்தியம் செய்தால் அல்லாஹ் அந்த சத்தியத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்றாங்க ரசூலுல்லாஹ். தோற்றத்தில் அப்படி நிற்பார்கள், அவருடைய கல்வை தான் அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபத்குரூனி அத்குருக்கும். அன்பிக்கினியவர்களே, அதாவது அல்லாஹ்வுடைய வேதத்தை பொறுத்தளவுல நிறைய வாக்குறுதிகள் இந்த வேதத்தில் தரப்படுகிறது. இந்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் நாம் பார்க்கிற நேரத்துல இதில் ஒரு மனிதன் சரியான முறையில் அந்த வாக்குறுதிகளை சரியாக புரிந்து கொண்டால் அவன் இந்த உலகத்தில் மிக பெரும் இன்பத்துக்குள் ஆக்கப்படுவான், ரொம்ப பெரிய இன்பத்தை அனுபவிப்பான். ஏனென்றால் இந்த உலகத்தில் மனிதர்களை பொறுத்தளவுல பொதுவாக எல்லோருக்கும் உதவி தேவைப்படும். உதவி தேவைப்படாத ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்று கேட்ட இல்லை. ஜோ பைடன் எடுத்துக்கொள்வோம், அமெரிக்காவுடைய பிரசிடென்ட். இவருக்கு உதவி தேவைப்படுமான்னு கேட்டீங்கன்னா ஆமா தேவைப்படும். அவருக்கு ஏதாவது நோய் வந்தா அவருக்கு அதுக்கு ட்ரீட் பண்றதுக்கு அறிவு இல்லை. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி எல்லா ஜனாதிபதியும் உட்கார வச்சு பேசுவார், அதிகாரத்தில் முதன்மையானவர். அப்படி இருந்தாலும் அவருக்கு ஒரு நோய் வந்தா ஒரு மருத்துவருடைய உதவி அவருக்கு தேவைப்படும். உலகத்தில் உள்ள எந்த பெரிய ஆளை எடுத்துக்கொண்டாலும், மிக பெரும் பணக்காரராக இருந்தாலும் உதவி என்று வருகிற நேரத்தில் அவர் அந்த உதவியற்காக வேண்டி யாரையாவது அழைக்க வேண்டி வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உதவிக்காக வேண்டி நாம் ஒரு பட்டியல் போடுவோம். எங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்வாங்க அப்படின்னு ஒரு பட்டியல் போடுவோம். எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்க நண்பர்கள், எங்க குடும்ப உறவுகள், இப்படி என்று ஒரு பட்டியலை போட்டா ஒரு 100 பேர், 50 பேர், 25 பேர், 10 பேர் பட்டியல் வரும். இதுல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் யாருன்னு போடுங்க. இவர் எனக்கு கைவிடவே மாட்டாரு, ஏதாவது ஒரு பிரச்சனை போன் போட்ட உடனே உதவி பண்ணிடுவாரு. இப்படி ஆட்கள் என்ன செய்யுங்க, வரிசைப்படுத்துங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உதவி செய்பவர்களை எல்லாம் நீங்க வரிசைப்படுத்தினா அதுல நம்பர் 1 யாரு? நீங்க நினைப்பீங்க நம்ம புள்ள உதவுமா இருக்குமே, நம்ம மனைவி உதவுவாங்களே இருப்பாங்களே, நம்முடைய குடும்பம், நம்முடைய தாய், நம்முடைய தகப்பன், நாம் நேசிக்கிற நம்முடைய நண்பன் என்று இப்படி பட்டியல் போகும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், நிஅமன் நஸீர். நீங்க உதவி தேடுகிற நேரம், உதவி தேடுபவதில் மிக சிறந்தவன், உதவி செய்வதில் மிக சிறந்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். உங்களுக்கு உதவி செய்யணுமா? நீங்க எல்லோரும் உங்களை கைவிட்டுட்டு போற நேரம் நீங்க ரப்புடைய உதவியை கண்ணு முன்னாடி பார்ப்பீங்க. அதனால இஸ்லாமிய கண்ணாடியை போட்டு குர்ஆனுடைய சிந்தனையோடு நாம் பார்த்தா நாம் யாரையெல்லாம் உலகத்தில் நேசிக்கிறோமோ இவர்களை தாண்டி அல்லாஹ் நமக்கு உதவி செய்வதாக சொல்கிறான். நிஅமல் மௌலா. நாம் பாதுகாப்பு தேடி நிறைய போகிறோம். இவங்க பாதுகாப்பாங்க, அவங்க பாதுகாப்பாங்க, அரசியல் தலைமைகள் பாதுகாக்கும், இப்படின்னு நம்ம பட்டியலை நீட்டுட்டே போவோம். நிஅமல் மௌலா. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு பாதுகாவலர்கள் மிக சிறந்த பாதுகாவலன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த விஷயங்கள் குர்ஆனில் இப்படி நிறைய வருகிறது, 1 2 அல்ல, நிறைய வருகிறது. இது எல்லாம் நாம் அல்லாஹ்வை ஈமான் கொள்வது என்பது ஆமன்து பில்லாஹ். அல்லாஹ்வை நம்பிட்டோம்னா ஈமான் முடிஞ்சிட்டா. அல்லாஹ்வுடைய பெயர்கள், அஸ்மா வ சிஃபாத், அல்லாஹ்வுடைய பண்புகள், இது ஒவ்வொன்றாக புரிந்து கொள்கிற நேரம் தான் ஈமான் அதனுடைய முதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். ஈமான் நமக்குள்ள ஒரு சுவையை உண்டாக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் அல்லாஹ் வஹ்ஹாப் என்று சொன்னால் அந்த பண்புக்கு அல்லாஹ் ரஸாக், அந்த ரஸாக் என்ற பண்பை நாம் புரிந்து அவன் எப்படிப்பட்ட ரஸாக் என்பதை நினைத்து பார்த்து துஆ கேட்கிற நேரம் நம்முடைய கல்வியில் ஈமான் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வாக்குறுதிகளை தருகிறான். நிஅமல் நஸீர், நிஅமல் மௌலா, மிக பெரும் உதவியாளர், உதவி செய்பவர்கள் எல்லாம் மிக சிறந்தவன் என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த உதவியை நாம் பெற்று விட்டோமா? அப்படியான உதவி நமக்கு கிடைக்குதா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் நமக்கு குர்ஆனில் ஒரு விஷயத்தை சொல்கிறார், ஃபத்குரூனி அஸ்குருக்கும். இது ஒரு வாக்குறுதி. என்னை நீங்கள் நினைத்து பார்த்தால் உங்களை நான் நினைத்து பார்ப்பேன் என்கிறார். சாதாரணமா ஒரு ஆள் இருக்கிறார்,
இங்க இருந்து அப்படியே ஜனாதிபதியை பத்தி நினைக்கிறார். சாதாரண மனிதர்கள் எப்படி இயங்குவாங்கண்டா, ஹியூமன் சைக்காலஜி எப்படின்னா, ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா அவருக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கணும், அப்பதான் அந்த வேலை நடக்கும். ஒரு சின்ன பிள்ளைய கடைக்கு அனுப்புறதா இருந்தா, பாப்பா கடை கொஞ்சம் போயிட்டு வாங்கன்னா, நானா இல்லையா, தம்பி இல்லையா, தாத்தா இல்லையா, தங்கச்சி இல்லையா, 10 பெருசா வரும். அவர் கையில ஒன்றை வச்சு நீங்களும் இதை வாங்கிக்கோங்க வாப்பான்னு சொன்னா சாமா சொல்ல முன்னாடி ஆள் ஓடி இருப்பார். ஏனென்றா அவருக்கு என்ன பெனிஃபிட்? இங்க இருக்கிற ஒரு ஆளை நீங்க காலிக்கு போய் கூப்பிடுறீங்க, எனக்கு கஷ்டமப்பா, டயர்டப்பா, அது இதுன்னு. சரி, இப்ப நான் ஒரு சின்ன பிசினஸுக்கு போறேன், 50,000 ப்ராஃபிட், 10,000 உங்களுக்கு தாரம் வர்றீங்களான்னு கேட்டா உடனடியா இப்பவே ரெடி என்பார், எந்த வேலையும் இல்லை என்பார். ஏன்? அவருக்கு ஏதாவது கிடைக்கிறதா இருந்தா, பெனிஃபிட் கிடைக்கிறதா இருந்தா உலகத்தில் மனிதர்கள் எதுக்கு முற்படுவார்கள்? அப்படி என்ன ஒரு மனிதனுக்கு என்ன பெனிஃபிட்? நாம சிந்திக்கிறதுல என்ன பெனிஃபிட் இருக்கு? நம்ம என்ன சாதாரணமா யோசிச்சு பார்ப்போம். ஒரு நாளைக்கு ஒரு வியாபாரம் பண்றாங்க எல்லாரும், அவர் வியாபாரத்தை பத்தி 1 மணி நேரம் சிந்திக்கிறார். எப்படி இந்த வியாபாரத்தை டெவலப் பண்ணலாம், எப்படி இந்த பிசினஸ் டெவலப் பண்ணலாம். மாதத்துக்கு 30 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்குறார். நான் 5ல இருந்து 6 மணி மட்டும் என் வியாபாரத்தை பத்தி கனவு காண போறேன். உளவியல் சொல்லுது, ஃபர்ஸ்ட் ட்ரீமிங் தாட்ஸ், சிந்தனை வரும், அது கனவாக மாறும். பர்னிங் டிசையர், எரிகிற ஒரு ஆசையாக மாறும். அவர் கனவை நனவாக்க அவருக்குள்ள எனர்ஜி ஒன்று கிரியேட் ஆகும். அப்ப பிசினஸ் பத்தி ஒரு ஆள் சிந்திச்சா அவருக்கு என்ன லாபம் கிடைக்குது? நான் இப்படிதான் வீடு கட்ட போறேன், இப்படித்தான் வாகனம் வாங்க போறேன்னா அதுக்குள்ள அவர் பல மணி தியாகங்கள் உழைக்கிறார். அந்த சிந்தனையால் அவருக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். இப்ப பள்ளியில வந்து அல்லாஹ்வை சிந்திச்சா என்ன கிடைக்கும்? வீட்டுல இருந்து அல்லாஹ்வை ஜிக்ர் செஞ்சா என்ன கிடைக்கும்? நமக்குரிய பெனிஃபிட் என்ன? குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு பண்ற நேரம் 2 பெனிஃபிட் நமக்கு பார்க்கலாம். வேர்ல்ட்லி பெனிஃபிட், இதுக்கு புறம் உள்ள ஆகிராவில் உள்ள பெனிஃபிட். உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தருகிற பெனிஃபிட் என்ன, மறுமையில் அல்லாஹ் தருகிற பெனிஃபிட், ரெண்டும் நம்ம ஹதீஸ்களில் பார்க்கலாம் மிக தெளிவாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரணமா இங்க ஒரு ஆள் நிக்கிறாரு, அவருக்கு இப்படி ஒரு தத்துவம் தெரியும்னு வைங்க, நான் ரணில் ரணில் என்று 1000 தடவை சொல்லலாம், ரணில் விக்ரமசிங்கைக்கு போய் அதை விளங்கிரும். அவர் எழுதி போன் எடுத்து எப்படி என்று பேசினாங்கண்டா, ஒவ்வொரு நாளும் 10,000 செய்யறோம்ப்பா. அவரை பிடிச்சோ பிடிக்கலையோ, நம்ம நாட்டு ஜனாதிபதிய 10,000 தடவை நினைச்சு பார்த்தா ஜனாதிபதி உங்களுக்கு கோல் எடுப்பாரா, செய்வாரா இல்லையா? ஒரு மனிதன் அதுக்காக வேண்டி நிறைய நேரம் கொடுப்பாரா? மத்த சிந்தனை எல்லாம் வேணாம், சரி அவரே நினைச்சு பார்த்தா அவர் போன் பண்ணி பேசுவாரு, இது எனக்கு சக்சஸ் ஆச்சு, இந்த ஃபார்முலா ஒர்க் பண்ணுதுன்னா உலகத்துல இதை எல்லாரும் செய்ய ஆரம்பிப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஜனாதிபதிக்கு இப்படி செய்தால் அப்படி ஒன்று இல்ல உலகத்துல. ஆனா அதுக்குரிய பெனிஃபிட் மனிதன் தெரிந்தால் அவன் அதை செய்ய ஆரம்பிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? ஃபத்குரூனி அஸ்குருக்கும், என்னை நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்களை நான் நினைக்கிறேன் என்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நீங்க சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டீங்க, இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டீங்க, காலை ஜிக்ர்களை எல்லாம் மனப்பாடமாக்கி அந்த ஔராதுகள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. மாலை நேரம் ஆகிற நேரம் பெருமானார் எதெல்லாம் சொன்னாலும் அந்த சஹீஹான செய்திகளை எல்லாம் படித்து மனப்பாடமாக்கி கஷ்டப்பட்டு அவைகளை ஓதி முடிச்சிட்டீங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறானா, அல்லாஹ்வை நினைக்கிறவர்களுக்கு இதைவிட சிறந்த ஒரு சபையில அல்லாஹ் பேசுறாங்க, இவர்களை பத்தி அல்லாஹ் ஞாபகப்படுத்துறானா. இது ஒரு பெனிஃபிட். ஆகிராவில் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட வர்ற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டான், உபை அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டான், உங்களுக்கு லம் யகுனில் லதீன கஃபரு என்ற சூராவை ஓதி காட்டு. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய பேரை சொன்னானா? யா ரசூலல்லாஹ், எனக்கு ஓதி காட்ட சொன்னானே, என் பேரை சொன்னானா? யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா உங்க பேரை சொன்னான். அவர் அழத் தொடங்கி விட்டார், தேம்பி தேம்பி அழுதார். அல்லாஹ் என் பேரை சொன்னானா? யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்விடம் உள்ள கண்ணியம், ரப்பு தன்னுடைய பேரை சொன்னால் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பேரை சாதாரணமான ஒரு பெரிய ஆள் உங்க பேரை உச்சரிச்சா ஒரு சபையில சொன்னா எப்படி ஒரு சந்தோஷம் வருகிறது. அல்லாஹ் சொன்னான் என்ற உடனே உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறார்கள் என்றால், அல்லாஹ்வை நினைவு கூறுகிற நேரம் அல்லாஹ் இதைவிட சிறந்த சபைகள் நம்மளை நினைவு கூறுகிறான். வானலோகத்தில் உங்க பேர் போகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வானலோகத்தில் உங்களை பற்றி பேசப்படுகிறது. இது வானலோகம். இந்த துனியாவில் என்ன நடக்கிறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபத்குரூனி
அஸ்குருக்கும். அல்லாஹ்வை ஒரு மனிதன் நினைத்துக் கொண்டே இருந்திருப்பான். அவனுக்கு கிடைக்கிற நேரம் எல்லாம் நினைப்பான். அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அவர்கள் எப்படி நடப்பார்கள்? அவர்கள் நின்று கொண்டே அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன், நின்று கொண்டு அல்லாஹ்வை அப்படியே நினைப்பார்கள். உட்கார்ந்து கொண்டு வாலா ஜுனூபிஹிம், அவர்கள் சாய்ந்த வண்ணம் அல்லாஹ்வை நினைப்பார்கள். எப்படி அல்லாஹ்வை நினைப்பாங்க? வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமியுடைய படைப்பை பத்தி யோசிப்பாங்க. எவ்வளவு பிரம்மாண்டம், சுப்ஹானல்லாஹ். இந்த சூரியன் இப்படி இருக்கு, நாமெல்லாம் இப்படி சுத்துறோம்டா, எங்களை அல்லாஹ் எப்படி ஒட்டி வச்சிருக்கிறான், இது என்ன கிராவிட்டி, சுப்ஹானல்லாஹ்வுடைய படைப்பு என்ன. இப்படி வானம் பூமி தன்னை பத்தி, தன்னுடைய கிட்னியை பத்தி, கண்ணை பத்தி எல்லாம் மனுஷன் சிந்திப்பான். கடைசியில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவான். சுப்ஹானக் ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா. இறைவா, நீ வீணுக்காக எதையும் படைக்கவில்லை யா அல்லாஹ். சுப்ஹானக், நீ பரிசுத்தமானவன் யா அல்லாஹ். ஃபகீனா அஸாபன் நார், நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்று சொன்னா, இப்படி சுப்ஹானல்லாஹ்க்கள் நிறைய வரும், அல்ஹம்துலில்லாஹ்க்கள் நிறைய வரும். செய்து முடித்து விட்டான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இப்ப என்ன செய்கிறானா? இந்த அடியான் அல்லாஹ்வை நினைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த அடியான் அல்லாஹ்வை நினைச்சிட்டான்டா, இந்த அடியானுக்கு ஒரு நாள் வரும், எல்லோரும் கைவிட்டு போயிருவாங்க. போன் போட்டு நண்பருக்கு கால் போடுவீங்க, நினைச்சு பார்த்து நம்பிக்கையான ஒரு ஆள், இப்படி எனக்கு அவசரமா இவ்வளவு ஒரு பணம் தேவை, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கோல் அடிச்சிருந்தா தந்துருவேன், இப்பதான் ஒரு ஆளுக்கு போட்டாடுவார். முடிஞ்சு போச்சு. எதிர்பார்த்த நண்பன் கைவிட்டு விட்டார். எல்லாரையும் சுத்தி வளைச்சு போவீங்க. அவ்வளவு பேரும் கைவிடுகிற நேரம், என்னை நினைத்து பாருங்கள், உங்களை நான் நினைக்கிறேன் என்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைத்தவனுக்கு அல்லாஹ் தன்னை நினைப்பதை அவன் கண்டு கொள்வான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புடைய அருள் அப்படியே இறங்க ஆரம்பிக்கும். ரப்பு கைவிட மாட்டேன். வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினவங்க நிற்பீங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை தருகிறான். இன்றைக்கு காலையில் நாம் வசைத்து கல்வசைத்து இறைவா சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னவரை அல்லாஹ் கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய இல்லையாலே அவன் தத்தளிக்கிறவன், துடிக்கிறவன், நிஅமன் நஸீர், அல்லாஹ் உதவி செய்பவனில் மிக சிறந்த உதவியாளர். அந்த உதவி நமக்கு வந்து சேரும். இந்த வாதாவை ஒரு முஃமின் நம்பினால் இந்த பள்ளியிலே நாம் ஒன்று சேருவோம். அல்லாஹ்வுடைய இல்லையாலே இது எங்களுக்கு இன்பமான ஒரு மஜ்லிஸாக இருக்கும். இது மிக சந்தோஷமான ஒரு மஜ்லிஸாக இருக்கும். ஏனென்றால் உலகத்தில் அதிகாரத்தை நம்பியவர்கள், பலத்தை நம்பியவர்கள், பணத்தை நம்பியவர்கள் இருக்கிற நேரத்தில் ரப்பை தன் கல்விலே ரப்போட உறவு வைத்தவர்கள், தன்னுடைய ரப்பை, இந்த கல்வை ரப்புக்காக ஒப்படைத்தவர்கள், அல்லாஹ் கைவிட மாட்டான் என்ற உணர்வு அவர்களுக்கு கிடைக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய இல்லையாலே அது மிக பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கு நீங்க செய்கிற ஜிக்ர்கள், குர்ஆன் ஒரு ஜிக்ர். இன்றைக்கு நீங்கள் அல்லாஹ்வை நினைத்தால் தைரியமாக வெளியே போங்கள். அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ் உங்களை ஒரு போதும் கைவிட மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாறு நெடுகிலும் குர்ஆன் சில ஹைலைட்ஸ்களை கொண்டு வருகிறது. குர்ஆனை நீங்கள் விரட்டி பார்த்தா சாதாரணமா இப்ப நான் பயம் பண்றேன், இத வீடியோ பண்றேன், இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? வீடியோ எடுத்து அதுல ஒரு சின்ன துண்டை கட் பண்ணி அதை அப்படியே போடுவாங்க. சின்ன துண்டு. ஏண்டா இன்னைக்கு மனுஷன் ரொம்ப பிஸி. அதாவது இதுக்கு சொல்லுவாங்க டோபமின் என்ற ஹார்மோன் இருக்குது. எங்களுக்குள்ள ஒரு ஹார்மோன், டோபமின் ஹார்மோன். இந்த ஹார்மோனை பொறுத்தளவுல இது எப்படி இயங்குதோ அதுலதான் ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும். சந்தோஷம் வருவதற்கு இந்த ஹார்மோனுடைய ஸ்டிமுலேஷன் ரொம்ப முக்கியம். அது எப்படி அதுவே இந்த ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும். ஒரு 4-5 ஹார்மோன் இருக்கு ஹாப்பிக்கு. அந்த ஹாப்பினஸ் ஹார்மோன்ல ரொம்ப முக்கியம். இப்ப இந்த யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாம் இந்த ஹார்மோனை பேஸ் பண்ணி தான் செஞ்சிருக்கிறாங்க. என்ன ஹார்மோன்டா, மனிதனுக்கு ஒன்றுக்கு பிறகு ஒன்று ஸ்க்ரோல் பண்ற நேரம் இந்த டோபமின் ஸ்டிமுலேஷன் வரும். ஒன்று முடிய இன்னொன்று இப்படியே கீழே ஒன்று இருந்தா இவனுக்கு இதை விட்டு அங்க மனிதனுடைய கல்வி குரங்கு மாதிரி பாஞ்சிட்டு போகும். அப்ப அடுத்ததுல என்னன்னு கியூரியோசிட்டி, இதுக்குள்ள என்னப்பா இருக்குது என்ற ஒரு உணர்வு அவனுக்குள்ள உருவாகி அடுத்ததுக்கு போவான். அதனால இந்த யூடியூப்ல எல்லாம் 1.5 மணித்தியாலம் பயான்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் வெட்டி போட்டீங்கன்னா 2 நிமிஷமா இருந்தா இன்னும் சூப்பர், அரை செகண்டா இருந்தா இன்னும் சூப்பர், எல்லாரும் பார்ப்பான். ஏனென்றா மனிதனுக்கு அதை கொடுத்த உடனே நெக்ஸ்ட் வாட் அது என்னன்னு போறனால ஒரு சின்ன துண்டை கட் பண்ணி போடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத், இந்த உலகத்துல எவ்வளவோ பேச்சுவார்த்தைகள் நடக்குது, எவ்வளவோ நடக்குது. நீங்க இங்க உட்கார்ந்து மாங்கோடையில சந்தியாக பேசுவீங்க, உட்கார்ந்து ராத்திரி பேசிருப்பீங்க. எத்தனையோ ஊடுகளில் இன்றைக்கு பேசுறாங்க, எத்தனையோ பாராளுமன்றங்களில் பேசுறாங்க, அரசியல் பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது, வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடக்குது. அது எதுவுமே திருக்குர்ஆன்ல இல்ல,
திருக்குர்ஆனுக்குள் வேர்ல்டுல ரொம்ப முக்கியமான வீடியோ கிளிப்ஸ் கொஞ்சம் அல்லாஹ் கட் பண்ணி போட்டிருக்கிறான். அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பமான சில கிளிப்ஸ் இதுக்குள்ள வருகிறது. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்ட் பாலிடிக்ஸ பத்தி குர்ஆன் பேசல. ஒரு ஹஸ்பண்டும் வைஃபும் பேசினது, ஒருவரை கொண்டு போய் கிணத்துல போட்டது, வாப்பா கதவை திறந்து கெட் அவுட் என்று சொன்னது, இப்ராஹிம் நபியை வெளியே போட்டது, அந்த மாதிரியான சில கிளிப்ஸ்களை அல்லாஹ் கொண்டு வந்து போடுகிறான். மூசா நபி ஒரு கொலை, நபியை ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கொலையை செஞ்சுட்டு ஊரை விட்டு மதியனை நோக்கி போனது. இது எதுலையுமே நீங்க பலத்தை பார்க்க மாட்டீங்க, அதிகாரத்தை பார்க்க மாட்டீங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் உலகத்துல நடந்த செயல்களில் மிக உறுதியான செயல்கள் ஏண்டா, இவ்வளவு உம்மத்தும் இன்றைக்கு வரைக்கும் அது ஓடுதண்டா, அதை மறக்கலண்டா. எத்தனையோ பேர் மௌத்தாயிட்டாங்க, மறந்துட்டோம். இன்றைக்கும் அந்த சம்பவம் உயிரோடு இருக்குது. மூசா நபி அது உயிரோடு இருக்குது. இப்ராஹிம் நபி பக்கா பள்ளத்தாக்கு உயிரோடு இருக்குது. இப்படி இந்த விஷயங்கள் நான் பேசுவது நீங்க பேசுவது குர்ஆன்ல இல்ல, அது அவ்வளவு முக்கியம் இல்லை. உலகத்தில் முக்கியமான சில நிகழ்வுகளை குர்ஆன்ல அல்லாஹ் இன்சர்ட் பண்றான். இத ஓதுங்க, எல்லாரும் படிங்க, உலகத்துல முஃமின்கள் அத்தனை பேர் ஓதுங்க. இதுல ஒரு பெண்ணை பத்தி நீங்க போய் பார்க்கலாம். அதாவது இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய சின்னம் என்கிறான். ஏனப்பா அல்லாஹ்வுடைய சின்னம்? ஸஃபாவும் மர்வாவும் என்ன? உலகத்துல பிதுருத்தலாகிற மலை இருக்குது, நக்கல்ஸ் இருக்குது, இது இமயமலை இருக்குது, இப்படி எவ்வளவு எவரெஸ்ட்ல இருந்து எல்லாம் இருக்குது. இது எல்லாம் தாண்டி ஸஃபா மர்வா என்பது சின்ன மலை. ஏன் யாரப்ப அது மிக பெரும் சின்னம் என்று கேட்டா, ஒரு பெண், ஆண் அல்ல, ஒரு பெண், சலாமுன் அலைஹா. அவங்க நபி இல்ல, ஹாஜரா அலைஹி ஸலாத்து வஸலாம் நபி இல்ல, பெரிய குடும்பத்துல பிறந்தவங்க இல்ல, ஆல இம்ரான் அந்த மாதிரி இம்ரானுடைய குடும்பத்துல பிறந்தவங்களா? அப்படியும் இல்ல. ஆல இப்ராஹிமுடைய குடும்பத்துல பிறந்தவங்களா? அப்படியும் இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார் ஒரு மன்னர், தன்னுடைய மன்னர் ரசூல், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாதிடுகிற நேரம் தனக்குள்ள அடிமையை கொடுத்தவங்க, அடிமை, பெரிய ஃபேமிலியில பிறந்த நபிமார்களுடைய மகள்மார்கள் இல்ல அவங்க எல்லாம். அந்த அம்மா இப்ராஹிம் நபியோட வருகிற நேரம் அவர்களுக்கு ஒரு புள்ள கிடைக்குது. அந்த அம்மாவை பக்கா பள்ளத்தாக்கில் அவர் விட்டுட்டு போறார். புகாரியில் இந்த ஹதீஸ் வருகிறது. ரசூலுல்லாஹ் உணர்வை வடித்து பேசினார்கள். இப்ராஹிம் நபிய கல்பு எப்படி இருந்தது என்று நாம் அதை படிக்கிற நேரம் அழ வருகிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இப்ராஹிம் நபி தன்னுடைய பிள்ளையையும் மனைவியையும் அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் போல தண்ணி, கொஞ்சோண்டு ஈச்சப்படம். நாங்க எவ்வளவு அறிவோ, இப்ராஹிம் நபியுடைய அறிவு நமக்கு அவ்வளவு பெரிய அறிவு. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு அற்புதம் கொடுத்தான். இப்ராஹிம் நபிக்கு கொடுத்த அற்புதத்தை குர்ஆன் முழுக்க படிச்சு சொல்லுங்க பாப்போம். மூசா நபிக்கு என்ன கொடுத்தாங்க எல்லாரும் சொல்லுவீங்க, கைத்தறியை கொடுத்தான்னு. ஈசா நபிக்கு என்ன சொல்லுவீங்க? இப்ராஹிம் நபிக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? அறிவு. அவரோட அறிவு பக்கத்துல நிக்கவே, அவருடைய தாவா இன்றைக்கும் அந்த தாவா மிக அறிவுபூர்வமான தாவா. அவர் பேசினால் அதுக்கு மறுபேச்சு பேச இயலாது. அவரோட விவாதம் அரை மணி நேரம் நடக்காது, 10 நிமிஷத்தில் விவாதத்தை முடித்திருவார். எங்க மாதிரி நின்று 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 ஒரு பாயிண்ட்ல நிக்க மாட்டார். ஒரு மன்னர் கேட்கிறார், யாரப்பா அல்லான்றீங்களே, யாரு? இப்ராஹிம் நபி சொல்றாரு, உயிர் கொடுப்பவன் உயிர் எடுப்பவன். அப்படியா? நானும் உயிர் கொடுப்பேன், நானும் உயிர் எடுப்பேன். நாங்க இந்த விவாதத்தை பண்ண என்ன செய்வோம்? நீ உயிர் கொடுக்கலப்பா, நீ உயிர் எடுக்கலப்பாண்டு 10 நாளைக்கு விவாதம் ஓடும். இப்ராஹிம் நபி அவர் என்ன பண்ண? நானும் உயிர் கொடுப்பேன், உயிர் எடுப்பேன். எப்படி? இதா பாருங்க, சாக நிக்கிறவன், இவன் சாக நிக்கிறவன், இப்பதான் தூக்குல போட போறேன், அவனுக்கு உசுர கொடுத்தாச்சு. ரோட்ல போறவன் இவனை கொண்டாச்சு, உயிரை எடுத்துட்டேன், உயிரை கொடுத்துட்டேன். இப்ராஹிம் நபி அப்படியான்னு கேட்டுட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போறாரு. சரிப்பா, உன்னோட விவாதம் பண்றேன்னா இது உயிர் எடுக்கிறது இல்ல. நெக்ஸ்ட் பாயிண்ட், என் ரப்பை கிழக்குல இருந்து சூரியனை உதிக்க வச்சு மேற்கில் மறைக்க வைக்கிறான். நீ இப்போ ஒரு வேலை பண்ணுங்க மன்னரே, மேற்கில இருந்து இப்ப செஞ்சீங்களே ஒன்றை பண்ணிட்டீங்க, மேற்கில இருந்து உதிக்க வச்சு கிழக்குல மறைக்க வச்சுங்கடா, முடிச்சு போச்சு விவாதம். கஃபர் வாயடிச்சு போயிட்டான். ஒரு சான்ஸ கொடுத்து அடுத்த சான்ஸ பிடிப்பார் இப்ராஹிம் நபி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா சிலைகளையும் உடைத்து விட்டு பெரிய சிலையத்தான் ஃபர்ஸ்ட்க்கு நம்மால் உடைக்கிறான். அவனுக்குதான் உடைக்கிறா, அவனுக்கு எல்லாத்தையும் உடைக்க கொடுத்தா எல்லாத்தையும் உடைச்சிருவான். இப்ராஹிம் நபிக்கு தேவை அது இல்லை, மக்களுக்கு புரிய வைக்க பெரிய சாமியை மட்டும் விட்டு வச்சுட்டார். சின்னதெல்லாம் முடிச்சு போட்டு பெரியவரை விட்டு வச்சா எல்லாரும் கேட்கிறாங்க, என்னப்பா யார் இது செய்யலாம்? இந்த ஊர்ல ஒரு பொடியன் இருக்கிறான், அவன் தான் எப்பயுமே இப்படி பேசுறான்,
கூப்பிடுங்கப்பா. மன் ஃபஅல்த பிஆலியத்தினா ஹாதா யா இப்ராஹிம், இப்ராஹிம் இதை செய்யது யார்? அவர் உடனே சொன்னார், காலபல் கபீரு, அதா பெரியவர் கோபப்பட்டார் போல இருந்து எல்லாத்தையும் முடிச்சு போட்டு பெரியவர் பார்க்கிறாரு. கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் அவர்கிட்ட. சுப்ஹானல்லாஹ், எப்படி அறிவு கடல் அவருடைய பிரச்சாரத்தில் யாருக்கும் இயலாது. அந்த அறிவாளிக்கு அல்லாஹ் ஒரு வேலை சொல்கிறான். அவருடைய அறிவை கொண்டு போய் அடுகு வைக்கிற மாதிரி வேலை. பக்கா பள்ளத்தாக்குல யாரும் இல்லை, ஒரு மனுஷனே இல்லை, ஒரு மிருகமும் இல்லை. இன்றைக்கு உம்முல் குரா மக்கள் அலை மோதுகிறார்கள். ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் ஹஜ்ஜிலும் மக்கள் ஒன்று சேர்ந்து அலை மோதுகிற உலகத்தில் மிக ரஷ்ஷான ஒரு பகுதி தவாப் கஅபத்துல்லாஹ். எப்பயும் மனிதனுடைய தொடக்க இப்படி நெருங்கி நிக்கிற ஒரு இடம் என்ற உலகத்துல, இவ்வளவு நெருக்கமா உலகத்துல நான் ஒரு இடம் பார்க்கல. ஒரு இடத்துல டிராபிக் இருந்தா கூட கொஞ்ச நேரம் தான், 24 hours ஒத்தரை ஒட்டி கொண்டு இந்த உலகத்தில் உம்முல் குரா நகரங்களுடைய தாய் நகரம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, காபத்துல்லா பக்கத்துல அதை தவாப் செய்து கொண்டே இருக்கிறார்கள் மக்கள். அல்லாஹ்வுடைய ஒருவர் போக மறுவர் வருகிறார். பிளைட்டுகள் வந்து கொண்டு ஆபரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இங்கால மில்லியன்ஸ் போக அங்கால மில்லியன்ஸ் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார், இன்றைக்கு சனப்பொழுக்கம் ஆக கூடிய இடத்தை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு ஸ்கேர்ஃபீட் வேர்ல்ட்ல உள்ள ஹோட்டல்ஸ் ரிசப்ஷன் வந்து பெருசா இருக்கணும். ஆனா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கொடுப்பாங்க, இந்த ரிசப்ஷன் இத்தனை ஸ்கேர்ஃபீட்ல இருக்கணும். ஆனால் மக்கா அதுல ஹில்டன்ல இருந்து பிரம்மாண்டமான ஹோட்டல்ஸ் இருக்கு. 7 ஸ்டாருக்கு இது இருக்கணும், இந்த பார் இருக்கணும் என்பார்கள். 5 ஸ்டாருக்கு எவ்வளவு இருக்கணும் என்பார்கள். ஆனால் மிக ரஷ்ஷான சிட்டி, அங்க உள்ள ரிசப்ஷன்ஸ் எந்த பெரிய ஹோட்டலா இருந்தாலும் சின்னதா தான் நிற்கும். ஒரு ஸ்கேர்ஃபீட்டுடைய கணக்கு நம்மளால் கணக்கு போட இயலாத அளவுக்கு அவ்வளவு விலை உயர்வு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஒரு சின்ன ஹரத்துக்கு பக்கத்தில் நினைத்து பார்க்கிறார் ஒரு கணக்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இடத்தில் ஒரு மனிதரும் இல்லை. இந்த பேருவரையில ஒரு காலத்துல யாருமே இல்லை. 2 பேர் வர்றாங்க, கணவன் மனைவி. இதான் நிஜமா நடந்திருக்கும். வந்தவர்கள் தான் அந்த குடும்பத்தை பெருக்கியிருப்பார்கள். நாம எந்த ஊர் என்பதை தேடி பார்த்தால் வழங்கும். வேறு ஊரண்டா பஹார் ஊரன்வார்கள். அதாவது அந்த ரூவலண்டா அந்த கப்பல் உங்களுக்கு தெரியும், காத்து வீசுற மாதிரி. அதை கொண்டு வந்து நிப்பாட்டி இடம். இங்க வர்த்தகர்கள் வந்து உட்கார்ந்த பிறகு இங்க உள்ள பெண்ணை திருமணம் முடித்துட்டு அந்த குடும்பம் உண்டாச்சு. யாரு ஃபர்ஸ்ட் குடும்பம் என்று தேடி போனால் அவர்கள் இருந்து முஸ்லிம்கள் வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மிக பெரும் நன்மை இருக்கிறது. இஸ்லாத்தை இந்த மண்ணுக்கு சொன்னவர்கள் அவர்கள். இதே மாதிரி உம்முல் குரா தாயின் தாய் நகரமா ஒன்றை சேர்த்து அல்லாஹ் ஒரு குடும்பத்தை கண்ணியப்படுத்த விரும்புறான். எப்படி? இவங்க தான்ப்பா இதுக்கு ஃபர்ஸ்ட், இவங்க தான்ப்பா ஃபர்ஸ்ட் குடும்பம் அப்படின்னு கண்ணியப்படுத்துறது எப்படி தெரியுமா? ஒரு மிக பெரும் அற்புதத்தை செய்து சின்னோண்டு கொஞ்சோண்டு தண்ணியை கொடுத்துட்டு கொஞ்சம் போல ஈச்ச பழத்தை கொடுத்துட்டு அல்லாஹ் கிளம்ப சொல்லிட்டான். பச்சை உடம்பு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பால் குடிக்கிற பருவம் இஸ்மாயில். இந்த அம்மா பின்னாடி ஓடி வர்றாங்க. அவங்க கணவரை பத்தி நல்லாவே தெரியும். உலகத்தில் மிக சிறந்த மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அன்றைக்கு அவர் பேசவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த அம்மா பின்னாடி வந்து, இப்ராஹிம் எங்க போறீங்கன்னு கேட்கிறாங்க. விட்டுட்டு அவர் போறாங்க, பின்னாடி ஓடி வர்றாங்க. எங்க போறீங்க? இங்க யாருமே இல்லையே. அவர் திரும்பவில்லை. ஏன் திரும்பவில்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. திரும்பவும் வந்து சொல்றாங்க. 3வது கேட்கிறது, அல்லாஹ் தான் ஏவினானா இப்ராஹிம் உங்களுக்கு? அவர் அப்பையும் திரும்பல. ஆமாண்டு போயிட்டார். ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ் புகாரில வரக்கூடிய செய்தி. அவர் மலைகளுக்கு இடையால் போகிறார். மக்கா வந்து மதீனா மாதிரி தரையில் மலை. காபத்துல்லா இருக்கிறது ஆக தாழ்ந்த இடத்துல, உயரமான மலைகளுக்கு நக்கீரதான் காபத்துல்லா இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் நபி இப்படி போய் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படியே மலைகளுக்கு இடையால் போனவர் அங்க இருந்து ஒரு மலைக்கு மேல் ஏறி தன்னுடைய குடும்பம் தெரியாத விதத்தில், சுப்ஹானல்லாஹ், தன் குடும்பம் தெரியாத விதத்தில் காபத்துல்லாஹ்வுடைய பக்கம் திரும்பி தன் கரங்களை உயர்த்தி, ரப்பனா அஸ்கன்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரி ஸி ஸர்இன், இந்த பைத்துல் முஹர்ரம் என்ற அந்த துஆவை கேட்கிறார். யா அல்லாஹ், என் சன்னதியை குடியமர்த்தி விட்டேன். யா அல்லாஹ், நீ சொன்னது கேட்ப நான் குடியமர்த்தி விட்டேன். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின், ஒரு பள்ளத்தாக்கிலே, கைரி ஸி ஸர்இன், எந்த பூண்டும் வராது. யா அல்லாஹ், எந்த வெஜிடபிளும் இல்ல, எந்த ஃப்ரூட்டும் இல்ல, எந்த தண்ணியும் இல்ல. இந்த பைத்துல் முஹர்ரம் உன் கண்ணியமான ஆலயத்துக்கு பக்கத்துல குடியமர்த்தியா அல்லாஹ். ரப்பனா லியுகீமு ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கு குடியமர்த்திருக்கிறேன். ஃபஜ்அல் அஃபிதத்தம் மினன் நாஸ், மக்களுடைய கல்பை அந்த பக்கம் திருப்பிரியா அல்லாஹ், மக்களுடைய கல்பை அந்த பக்கம் திருப்பிரியா அல்லாஹ் கேட்கிறார்.
ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த ஹதீஸில் முக்கியம் என்ன தெரியுமா? தன் குடும்பத்தால் தெரியாத விதத்தில் தன் சின்ன புள்ள இப்ராஹிம் நபி கல்பனை உலகத்துல ரொம்ப ஆசைப்பட்டது அல்லாஹ்வுக்கு பிறகு புள்ள விஷயத்துல துடிச்சு போவார். புள்ள புள்ள புள்ளன்னு கேட்டவர். அவர் புள்ள தெரியக்கூடாதான், ஏண்டா அவர் கண் கலங்கி ஓடிரும். தன் புள்ள அங்க நிக்கிற நேரம், பச்சை உடம்போட தன் மனைவி நிக்கிற நேரம், நடு சந்தியில நீங்க பேர் வலையில உங்க மனைவியை உங்க புள்ளையை நடு சந்தியில ராத்திரி 12 மணிக்கு விட்டுருப்போங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்க கல்வி கேட்காது. என்ன பண்றாங்க? நீங்க எங்க நிக்கிறீங்க? நான் வர்றேன், கொஞ்சம் இருங்க, அங்கே நில்லுங்க, உடனே வர்றேன். தன்னன் தனியா விட்டா நைட்டுக்கு லைட் போட்டுறதுக்கு லைட் இல்ல, ஜெனரேட்டர் இல்ல, பவர் இல்ல. அந்த தண்ணி முடிஞ்சா அவருக்கு தெரியும், தண்ணி முடிஞ்சா வேற தண்ணி இல்லை. நான் ஏன் இதை சொன்னேன்? அவர் அறிவாளி, மிகவும் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 3வது முறை அந்த அம்மா கேட்கிறன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களே, அல்லாஹ் எங்களை பார்த்து கொள்வான் என்றாங்க. அல்லாஹ் தான் எங்களை விட சொன்னா, அல்லாஹ் எங்களை பார்த்து கொள்வான். ஒரு பெண் அல்லாஹ்வை நினைத்து பார்த்தார். ஆனா இந்த லன்னி அப்தி பிஹி என்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு அடியான் என்னை பத்தி என்ன நினைக்கிறானோ அப்படி நான் அந்த அடியானோடு நடந்து கொள்வேன். நீங்க உங்க கடனை அல்லாஹ் அடைப்பான்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா அல்லாஹ் உங்க கடனை அடைப்பான். அல்லாஹ்வை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இந்த லன்னி அப்தி பிஹி, என் அடியான் என்னை பத்தி என்ன நினைக்கிறான் அப்படி நான் அவரோடு நடந்து கொள்வேன். அந்த பெண் எந்த பலத்தையும் பட்டாளத்தையும் பணத்தையும் பேங்க் பேலன்ஸையும் வச்சு சொல்லல, அல்லாஹ் எங்களை பார்ப்பான். இப்ராஹிம் போங்க. ஒரு நாள்ல நாங்க அந்த வரலாறு படிச்சு பார்க்கிறோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு திரும்பி வர்றாரு. வந்து அவங்க 2 மனைவி, அங்க சாரா, அங்க இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். திரும்பி வந்தா பாப்பாவை பத்தி உம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க? உம்மா, உன்னை சின்ன வயசுல விட்டுட்டு போனவங்க, பால் தர்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லாத நேரம் உங்க வாப்பா ஈவரக்கம் எல்லாம் விட்டுட்டு போனவங்க சொல்லி கொடுத்திருந்தாங்களா? இல்ல. உங்க வாப்பா யாரு தெரியுமான்னு என்ன சொல்லி கொடுத்தாங்க? திரும்ப வந்து அவரை அறுக்க கொண்டு போற நேரம் அவர் வாப்பாவை பத்தி பேசின சம்பவங்கள்லாம் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால சொல்கிறேன், அந்த பெண்ணு சஃபாவுக்கு போற தண்ணி முடிஞ்சிட்டு, பால் கொடுக்க இயலாது, ஒண்ணுமே இல்ல, உணவு வரணும், குழந்தை அழ ஆரம்பிக்குது. 7 வானம். சுபஹானல்லாஹ். நாம் பேசுவது எங்க போகுது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த குழந்தையுடைய அழுக. ஒரு பெண், இந்த உலகத்தில் ஆணை பெருசாக மதிப்பீர்கள், பெண், ஒரு பெண் சஃபாவுக்கு போய் 8 ஏறி பார்க்கிறார். இன்றைக்குள்ள சஃபாவுடைய மலையை நீங்க பார்த்துட்டு இதான் மலை நினைச்சிடாதீங்க. இப்ப வெக்ஸ் அடிச்சு இப்ப போட்டோ அடிக்கிற இடமா மாறி இருக்கு. சில பேர் போய் அங்க செல்ஃபி அடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது இப்ப கால் குத்தாது அந்த மலையில, இன்னும் வெக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப டோட்டலா ஏர் கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுல சை செய்யற நேரம், உம்ரா செய்யற நேரம் ஒரு சுமார் ஒரு 500 மீட்டர் வரும். ஒரு 7 தடவை 3.5 கிலோமீட்டர். இங்க இருந்து 500 வேற 500 இப்படி வரும். அந்த மாதிரி ஒரு அண்ணளவு, அந்த மாதிரி ஒரு கணக்கு. இவ்வளவு தூரம் நடக்கிற டைம்லயே, அதாவது ஒரு மனுஷனுக்கு என்ன ஆயிரும்னா, காலையில ஜம்சமா ஊத்தணுமா, ஏசில கடுமையா கண்டிஷன், அப்படிப்பட்ட கிரனைட் பிடிக்கப்பட்டிருக்குது. அந்த அம்மா அவ்வளவு தூரம் ஓடுறாங்கண்டா. இன்றைக்கும் அல்லாத ஓட வச்சது ஏன் தெரியுமா? இவ்வளவு தூரம் ஒரு தாய் தன் புள்ள துடிக்கிற நேரம், உங்க புள்ள துடிச்சுட்டா ஹாஸ்பிட்டல்ல போய் ஐசில இருந்தா அந்த அம்மாக்கு நீங்க பிரியாணி கொடுங்க, தண்ணி சொட்டும் வாய் கிடைக்க மாட்டேங்க. டாக்டர், என் புள்ள கண் திறந்துட்டான்னு கேட்பாங்க. கண்ணெல்லாம் மேல போயிரும், கையெல்லாம் வேர்த்துரும், தொடெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். என் புள்ள எப்படி டாக்டர்? 2 நாள் ஆச்சு அந்த உம்மா சாப்பிட்டு அவங்களுக்கு பசியே மறந்துடும். குழந்தை துடிக்கிற நேரம் அந்த தாயுடைய கல்வி முழுக்க அந்த குழந்தைக்கு போயிடும். ஆஜரா அம்மா தன் கணவர் இல்ல, பதுவா செய்யல, என்ன விட்டுட்டு போயிட்டாருன்னு பதுவா செய்யல. அந்த அம்மாவுடைய கல்வி அல்லாஹ்வை நம்பி இருந்தது. ரப்பு விட மாட்டார் என்று நம்பி இருந்தார்கள். அந்த புள்ளை இப்ப தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்குது. அந்த அம்மா பதறாங்க. சஃபாவுக்கு ஒரு மனுஷனுக்கு பதட்டம் வந்த ஒரு இடத்துல நிக்க இயலாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல நீங்க பதட்டம் வந்துட்டீங்கன்னு வைங்க, ஏதோ ஆக்சிடென்ட் வைங்க, உங்க புள்ள நீங்க பள்ளிக்கு போறீங்க, போயிட்டு வர்ற வழியில போன் வருவது, உங்க புள்ளிக்கு நீங்க முத்தம் கொடுத்துட்டு போயிருப்பீங்க, அந்த மகன் ரோட்ல இறங்கி இருக்க, வந்த வாகனத்துக்கு ரத்த வெள்ளத்துல அவசரமா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க, போங்கண்டா. அதுல உங்களுக்கு யாரும் விளங்காது. 1 கோடி உங்களுக்கு தர வேண்டிய ஒருத்தர் இருப்பார், அவரும் தெரியாது. போனால் நிக்க இயலாது. அங்க இங்க நடப்பீர்கள். மகனுக்கு என்னன்னு கேட்பீங்க. இந்த அம்மா ஓடுறாங்க, மேல ஏறி யாராவது வருவாங்களா, அங்கிருந்து அந்த பக்கம், அங்கிருந்து இந்த பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிற நேரம் வானம் திறப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த மண்ணுக்கு இறங்குறார். இறங்கி அவருடைய குதியை வைக்கிறார்.
புகாரில் இந்த செய்தி வருகிறது. தண்ணீர் வர ஆரம்பிக்கும். ஜம்சம் என்ற அரபி இல்லை, ஜம்சம் என்ற வார்த்தை அரபி இல்லை. அந்த அம்மா சொன்ன வார்த்தையை இன்றைக்கும் சொல்லுகிறோம். அதுக்கு அர்த்தம் நில்லு, ஸ்டாப். அந்த அம்மா சொன்ன வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொன்னார். அந்த மக்கள் அதே வார்த்தை சேம். அல்லாஹ் எப்படி பாதுகாத்தார்டா. தண்ணி வர ஆரம்பிக்குது. அல்லாஹ் அந்த ஒரு துவா இன்றைக்கு வரைக்கும் ஒரு பரக்கத்தை நிக்கல. ஒரு பெண்ணுடைய அல்லாஹ்விடம் கேட்ட ஒரே ஒரு துவா இன்றைக்கு வேர்ல்டுல இது ஒரு பெரிய புதனம். ஏண்டா பிளைட்ல ஆபரேட் பண்ண போக்கல நீங்க ஹேண்ட் லக்கேஜ் எடுத்தீங்கன்னா தண்ணி இருந்தா வீசிடுவான். லிக்விட் உள்ள கிடைக்குது ஸ்கேன் பண்ணி சொல்லுவான் தண்ணி எடுங்கன்பான். ஏண்டா பிளைட்ல சிலரே கொண்டு போகலாது. ஆனால் ஈவன் யூஎஸ்க்கு போனாலும் யூகேக்கு போனாலும் பிளைட்ல தண்ணி போஷன் ஹாஜிகள் போகிற நேரம் தண்ணீர் கொண்டு போகிற பிளைட்டாக மாற்றப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த துஆவுடைய பரக்கத் இந்த நிமிடம் வரைக்கும் முடியவில்லை என்று சொன்னார். ஒரு பெண் ரப்போடு பேசியது. ரப்புக்கு கேட்டால் குருக்கும் என்னை நினைத்து பாருங்கள், உங்களை நான் நினைப்பேன் என்கிறார் அல்லாஹ். நிஅமன் நசீர், அந்த உதவி வேணுமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? அந்த பாசம் வேண்டுமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? ரப் அந்த வரலாறை டிலீட் பண்ணல. இன்றைக்கு எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பள்ளியிலே நாம் அதை பேசுகிறோம் என்றால் அது டிலீட் ஆக்கப்படாத வரலாறு. ரப் இந்த உம்மத்துக்கு கொடுத்த மிக அற்புத வரலாறு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த உதவி இல்லை என்றால் இந்த பூமியிலே இந்த யுத்தத்தை இவ்வளவு நாள் பார்க்கவே முடியாது. அரசியல் ஆய்வாளர்கள் ஆச்சரியப்படுறார்கள். மொசாட் சொல்லுது இது இத்தனை வருஷத்துக்கு ஓடும், இவர்களை அழிக்க முடியாது, அது இது என்று உளறி கொட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இறுதியாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். பெருமானார் ஃபத்ஹு மக்கா வருகிற நேரம், இஸா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருகிற நேரத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்துக்குள் நுழைவதை நபியே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். வல்லாஹி சொல்கிறேன், நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வியை விட்டு என் உரையை முடிக்கிறேன். என்னால் பேசிக்கொண்டு போகிறேன், எனக்கு சீவன் இல்லாமல் போகும். அதனால் சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இறுதியாக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். அதாவது என்னென்றால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன இந்த ஒரு கேள்வி, மனிதர்கள் ரொம்ப பலகீனமான ஒரு ஆள், உங்க மாகுலையில பலகீனமான ஒரு ஆளை எனக்கு காட்டுங்க. 30-20 வருஷத்துல அவர் அமெரிக்காவை பிடிக்கணும். இதுக்கு நாம சொல்லுவோம் இம்பாசிபிள் டார்கெட். குர்ஆன்ல நிறைய இம்பாசிபிள் டார்கெட் பாசிபிள் ஆச்சு. அதாவது சாத்தியமற்றதெல்லாம் குர்ஆன் சாத்தியமற்றதை குர்ஆன் சாத்தியமாக்கிச்சு. நன்றாக புரிந்துக்கோங்க. எங்க பார்வையில அது சாத்தியமற்ற மதீனா, அப்படியே வேர்ல்ட் மேப் எடுங்க, மதீனாக்கு கொண்டு போய் உங்க வேர்ல்ட் மேப்பை மார்க் பண்ணுங்க. மதீனா எங்கன்னு சவுதியில தேடி பிடிச்சி அந்த மேப்ல கலர் பண்ணுங்க. எத்தனை பேர்? 300 பேர். மதீனாட பாப்புலேஷன்ல 300 பேர், 500 பேர் முஸ்லீம் என்று இதாக்கு. இன்னும் 20 வருஷத்துல, இன்னும் 10 வருஷத்துல முஸ்லீம் பாப்புலேஷன் எவ்வளவு ஆகணும்? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வாக்கு கொடுக்கிறார், அலத்தீனி குல்லி, இந்த மார்க்கம் எல்லா மார்க்கத்தையும் விட மேலோங்க போகும், மேலோங்க செய்வேன் என்று அல்லாஹ் சொல்றார். வகஃபா பில்லாஹி ஷஹீதா, அதுக்கு அல்லாஹ்வே சாட்சி, அல்லாஹ் சாட்சிக்கு போதும் என்றார். இந்த மார்க்கம் எங்க போகுமா? எல்லா முக்குக்கும் போமா, எல்லா மூலைக்கும் போமா. எங்கப்பா? மதீனாவை கொண்டு போய் மெப்ல வச்சுட்டு ரசூலுல்லாஹ் அவங்க முடிவு அபூபக்கர், உமர் பின் கத்தாப். இப்ப மெப்படுங்க, இப்ப மெப்ப கீறி பாருங்க. ஜஸீரத்துல் அரப் எல்லாம் முஸ்லிம். இன்றைக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லப்போற ஒரு ஆள், 2 பேர். இப்ப அப்படியே மேப் எல்லா இடத்திலும் இஸ்லாம் 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 என்று ஒரு பெரிய ஒரு மார்க்கமாக இது பரவுது என்றால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இது எப்படி போச்சு? கொஞ்சம் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இங்க ரோம பேரரசை பத்தி படிச்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க, அல்லது படிங்க. நீங்க படிச்சா மட்டும்தான் இம்ப்ரெஸ் ஆவீங்க. உங்களுக்கு அந்த இம்ப்ரெஸ் சிம்பிளா வராது. நான் ஓரளவு படித்திருக்கிறேன். ரோம பேரரசை கூகுள் பண்ணி பாருங்க. 1000 years old empire, 1000 வருஷ பழமையான ஒரு பெரும் சாம்ராஜ்யம். இந்த பக்கம் பர்ஷியா, பாரசீக சாம்ராஜ்யம். இது ஈரான் தலைநகரம், இங்க இட்டலி தலைநகரம். இந்த ரெண்டும் ரொம்ப பலமான 2 பயங்கரமான வல்லரசுகள். இந்த வல்லரசுகளோட முஸ்லிம்கள் சண்டை பிடிக்கணும்டா ஒரு பேச்சு. அந்த வல்லரசை பிடிக்கணும்டா நீங்க அல்லாஹ்வுக்காக நீங்க எனக்கு ஒன்று சொல்லுங்க. நீங்க அதை படிக்காட்டியும் பரவாயில்ல. உங்க பிள்ளைங்க உங்களுக்கு தெரியும் சீசரண்டா யாரு, அவங்க வச்சிருந்த ஆயுதம் என்ன, அவங்க எவ்வளவு பலம் என்பதை நீங்க சிம்பிளா போய் தட்டினா கூகுள் காட்டிடும்.
வேர்ல்ட்ல பவர்ஃபுல்லான எம்பையர் பீப்புள் அது பார்க்கலாம் உங்களுக்கு. முஸ்லீம்கள் போனா முஸ்லீம்கள்ட்ட ஆயுதம் ஒண்ணு பெருசா இல்ல, அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்ல. சாதாரண உங்களுக்கு இப்படி சொன்ன வழங்க மைத்ரிபால சிறிசேன அவங்க நாட்டு ஜனாதிபதியான அவர் ஒரு பிரஸ் மீட்டிங்ல சொல்றாரு, நான் அடுத்த நாள் எழும்பிட்டு நானா பெட்ல உட்கார்ந்துட்டு யோசிக்கிறேன், நான் தானா இந்த நாட்டு ஜனாதிபதி. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, நான் தான் இந்த நாட்டு ஜனாதிபதி, எனக்கு ஷாக் என்கிறார். எப்படி இந்த ஷாக்? எப்படி நான் கிராமசேகர நீண்டவர் மெல்ல 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 இந்த நாட்டு ஜனாதிபதி ஆனார். முஸ்லீம்கள் என்ற அரபுகள் அவர்கள் தின்னவில்லை ஈச்சப்பழத்துல அங்க இந்த ஈச்சப்பழம். நேற்று எத்தனை பேர் நோம்பு துறக்க எவ்வளவு ஈச்சப்பழம் எடுத்தீங்க? அங்க நீங்களே ஈச்சப்பழம் 10, 5 சாப்பிடுறீங்க, ஈச்சப்பழத்துல ஒரு துண்டை எடுத்து சாப்பிடுறாங்க. அப்படிப்பட்டவங்க ரோம பேரரசு உழுமா, பாரசீகம் உழுமா, எதை கொண்டு போய் உழ வச்சுங்க? 4 வாழ வச்சா அவன்கிட்ட என்னென்ன ஆயுதம் இருக்கின்ற புகாரில ஹதீஸே வருகிறது. அவங்களோட யுத்தம் பண்ண போக்கிற இது ஒண்ணு அரபிட்ட இல்லையே. என்ன ஆயுதம் வச்சிருந்தீங்க? என்ன களஞ்சியம்? எத்தனை யூனிவர்சிட்டி, எத்தனை ஆர்மி ட்ரைனிங், என்ன மிலிட்டரி பவர்? ஒன்றுமே இல்லை. அவர்கள் நடந்து போகிறார்கள், அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது, வானவர்கள் இறங்குகிறார்கள், சிரியா கையில வருது, பாரசீகன் கையில வருது. பாரசீகத்தை கண்ட உடனே உர்மூஸ் மன்னருடைய அந்த கிரீடம், வெள்ளி, தங்கம் இதெல்லாம் மதீனாவுக்கு ஒட்டகம் ஒட்டகமாக ஏற்றுறாங்க. உமர் பின் கத்தாப் தன்னுடைய கீழாடையில ஒட்டு போட்டிருக்கிறார், மேலாடையில ஒட்டு போட்டிருக்கிறார். அவ்வளவு வறுமையை கண்டவங்க வேர்ல்டுல மிக பெரும் பணத்தை கண்டாங்க. மதீனா பிரம்மாண்டமான சல்லிக்கார ஏரியாவை மாறிச்சு. பாரசீகம் கையில ஈரானுடைய சொத்து முழுக்க மதீனா தான் இப்ப கவர்மெண்ட் கலீஃபா நிக்கிற இடம், கேபிட்டல். ஜஸீரத்துல் அரப் எங்கேயோ போகுது. அரபுகள் நேற்று வரைக்கும் இருந்தவர்கள் உலகத்துக்கு அவர்கள் தலைவராம். ரோம பேரரசு மன்னர்கள் அதை விட்டுட்டு ஓடுறாங்களாம். பாரசீக பேரரசு நீங்க நினைக்கிறீங்களா சிம்பிளா ஓடுவாங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நம்ம நாட்டுல கோட்டாபய ராஜபக்ச போனார், இந்த மக்கள் கிளர்ச்சியாக தூண்டிவிடப்பட்டு போனார்கள். இப்படி ஒரு நாட்டு ஜனாதிபதி ஓடுவது வேற, அல்லாஹ்வுடைய அந்த மன்னர்கள் அவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள். அந்த ஊரு வேற ஊர்ல இருந்து வர்றாங்க கொஞ்சம் பேர், அவங்க வரப்போக்குல ஆட்சியை கையில கொடுத்துட்டு போயிட்டாங்களா. இஸ்லாம் இவ்வளவு தூரத்துக்கு போகுதுண்டா அல்லாஹ்வோட உதவி வந்து மலக்குமார் இந்த பூமிக்கு இறங்கினா இந்த பூமி தாங்காது. அல்லாஹ் அவர்கள் ஜிக்ரோட இருந்தவர்கள், அல்லாஹ்வை நினைத்துட்டு இருந்தவர்கள், இந்த உலகத்தை அவர்கள் கையில் அல்லாஹ் கொடுத்தார். அவர்கள் உலகம் வேணாம் என்றார்கள், அதை அத்தனையும் ஃபீ சபீலில்லாஹ் என்றார்கள். எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்து அவர்கள் வறுமையோடு வாழ்ந்து மௌத்தாயினார்கள். அதைத்தான் சொல்லுகிறேன், எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு படித்து தருகிற பாடம். இந்த பூமியிலே ஜீரோல இருந்து ஆரம்பித்த ரசூலுல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு வந்து மண்ணிலே நிலைநாட்டினார்கள். உலகத்தை அல்லாஹ் காலில் கொண்டு வந்தான் என்று பேச்சல்ல, அது வல்லாஹி உண்மை. முழு ஜஸீரத்துல் அரப் உலகத்துக்கு தலைவரா வந்து மதீனா ரசூலுல்லாஹ்வுடைய மதீனத்துல் முனவ்வரா, மதீனத்து நபி ரசூலுல்லாஹ்வுடைய ஊரு உலகத்துக்கே தலைநகரமா வந்து ஹலீஃபா அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப் அங்கிருந்து ஆட்சி செய்கிறார் என்றால் இது உண்மையாக நீங்க உட்கார்ந்து யோசிச்சா இட்ஸ் ஷாக், இட்ஸ் a miracle. இது ஒரு புதுனம், இட்ஸ் amazing, இட்ஸ் impossible target. இந்த உலகத்தில் பிரெஞ்சுடைய ரெவல்யூஷனை நீங்க பார்த்திருப்பீங்க, ஜெர்மனுடைய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை பார்த்திருப்பீங்க. வல்லாஹி ரசூலுல்லாஹ்வுடைய ரெவல்யூஷன் இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் ரெவல்யூஷன் இன் தி ஃபேஸ் ஆஃப் தி எர்த். இந்த பூமியில இதை விட பலமான ஒரு ரெவல்யூஷன் இல்லை. அவர்கள் மனிதர்கள் புனிதர்களாக மாறினார்கள், சிரிப்பதை மாற்றிக் கொண்டார்கள், தன் மனைவியோடு பேசுவதை மாற்றிக் கொண்டார்கள், தன் வீட்டுக்குள் குடும்பம் நடத்துவதை மாற்றினார்கள். எல்லாம் மாறியது. அல்லாஹ் அவர்களுக்கு துனியாவை கீழே கொட்டினான், அவர்கள் துனியாவை தொடவே இல்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயங்கி கீழே விழுந்தவர், சாப்பாடு இல்லை என்று விழுந்தவர், வயிற்றுல கல்ல கட்டினவர். ஒரு டைம்ல அவர் கவர்னர் அமீர். அவரை பத்தி ஒருவர் சொல்லுகிறார், அபூ ஹுரைராவுக்கு தான் அமீர் என்ற யோசனையே இல்லை. அமீர் வருகிறார் எல்லோரும் அங்காவுங்க என்று யாரையும் அவர் சைடாக்கவில்லை. அவர் பாட்டுக்கு சிரித்து பேசுகிறார், கதைக்கிறார். அவர்தான் சொன்னார், புகாரில் வர்ற செய்தி, நான் ரசூலுல்லாஹ் வீட்டு பக்கத்தில் மயங்கி விழுந்துட்டேன், பசியின் கொடுமை, சின்ன பிள்ளைகளின் மேல் ஏறி விளையாடினாங்க என்றார்கள். அவரே கவர்னர் ஆகிட்டார் அல்லாஹ்வுடைய. ஆனால் அவர் அந்த சொத்தை எடுத்து கூட பார்க்கவில்லை. இந்த வறுமையில் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் பெரிய கோடீஸ்வரர் என்ற நிலைமைக்கு போற அளவுக்கு பெரிய பெரிய ஆட்களாயினார்கள். என்றாலும் குர்ஆன் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றியதை நீங்கள் பார்ப்பீர்கள். வானவர்கள் இந்த பூமிக்கு இறங்கி அவர்களோட பயணித்தார்கள், அவர்கள் இரவிலே தொழுதார்கள், தன் ரப்போடு உறவு வைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய சுருக்கமா நான் இன்றைக்கு பேசினது மிக சுருக்கம் என்னென்றால், ஈமானிய புத்துணர்ச்சி வர வேண்டும் என்றால் அவனை நினைத்து பாருங்கள்.
அங்கிருந்து நினைப்பு இங்க வரும். அல்லாஹ் நம்மளை நினைக்க ஆரம்பித்தால் இந்த உலகத்தில் நாங்கள் பலசாலிகள் அல்லாஹ்வுடைய, நாங்கள் ஆயுதத்தால் பலசாலிகள் அல்ல, நாங்கள் பணத்தால் பலசாலிகள் அல்ல, நாங்கள் ஆட்சியால் பலசாலிகள் அல்ல. எங்களுடைய கல்பு அல்லாஹ்வோடு அந்த ரப்பை நினைத்தால் நாங்கள் தான் உண்மையான இந்த உலகத்தின் நல்ல மனிதர்களும் பலசாலியான மனிதர்களும் அல்லாஹ்வுடைய நல்லடியாரே. அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இன்னல்லாஹ லா யுஹலிஃபுல் மீஆத். அல்லாஹ் ஒருபோதும் வாக்குறுதி மீற மாட்டான். எப்ப இது மெல்ல மெல்ல நாம் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிறோமோ அன்றைக்கு அவருடைய உதவி நீண்டது. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வேர்ஸ்டான ஒரு இடத்துக்கு போனோம். சஹாபா ரிضவானுல்லாஹி அஜ்மாயின் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் மறைய கொஞ்சம் கொஞ்சமா இந்த உம்மத்து பாவத்தின் பக்கம் திரும்பி திரும்பி போய் ஜிக்ர்களை விட்டார்கள். நாங்கள் சின்னத்தில் கண்ணால் கண்டதுதான், அதாவது குர்ஆன் ஓதுகிற வீடு. சாதாரண நடந்து போனால் மக்ரிபாகிற நேரம் அவர்கள் பெரிய மார்க் அறிஞர்கள் இல்லை, பெருசா மார்க்கம் படிச்சிருக்க மாட்டாங்க, குர்ஆனை ஓதினார்கள். ஆனால் அந்த கலாச்சாரம் இப்பொழுது பார்க்கிற நேரம் எந்த வீட்டில் குர்ஆன் ஓதல் சத்தம் கேட்குது என்று எட்டி பார்க்கிற அளவுக்கு, தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு அது இல்லாமலே போய்விட்டது. ரப்போட தொடர்பை வலுப்படுத்துவோம். ஃபத்குரூனி அஸ்குருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், என்னை நினைத்தால் உங்களை நினைப்பேன் என்கிறான். ரப்பு நினைக்கக்கூடிய அடியார்களாக இந்த பூமியில் வலம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்தேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வல்ல நாயன் நம் அனைவருக்கு அருள் புரிவானாக. என் பேச்சுள்ள பிழைகளை மன்னித்து அருள் புரிவானாக. வ ஆஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.